குட் ஆஃப்டர்நூன். ஸோ பொருளாதாரத்துல நம்ம முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோமா? இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா வாட் இஸ் எக்கனாமி, அதுல வந்து சில முக்கியமான கான்செப்ட்ஸ் பார்த்தோம். கான்செப்ட்ஸ்ல வந்து தியரி, என்ன தியரி? பொருளாதாரம் அப்படின்றது எப்போ வந்து உருவாகும், அதாவது நீட் அண்ட் வாண்ட், தேவை மற்றும் அத்தியாவசியம். சரியா? நீட்ஸ் அண்ட் வாண்ட், எது அத்தியாவசியம் எது தேவை. அத்தியாவசியத்துக்காக மட்டும் இந்த பொருளாதாரம் இருக்கிறது இல்லை. தேவை அப்படின்றது உருவான பொழுதுதான் என்ன ஆகுது, இந்த பொருளாதாரம் உருவானது. ஏன்னா இன்ஃபைனைட் வாண்ட், சரியா, ஃபைனைட் நீட்ஸ். நமக்கு அத்தியாவசியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நமக்கு அத்தியாவசியமான பொருட்கள் வந்து ரொம்ப கம்மி தான். எல்லா மனிதனுடைய அத்தியாவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு ஒரு உடை, சரியா, குடிக்க தண்ணீர், போதும்னு சொல்றது எல்லாமே அத்தியாவசியம், போதாதுன்னு சொல்றது எல்லாமே தேவை. சரியா? அப்போ இன்ஃபைனைட் வாண்ட். அப்ப மனிதனுக்கு வந்து நீடு ரொம்ப கம்மி. நீடுக்காக பொருளாதாரம் உருவாறது இல்லை. அதை அவன் எங்க வேணாலும் அவன் பூர்த்தி பண்ணிக்கலாம். தேவைன்றது ஒண்ணு உருவாகும் பொழுது எல்லாமே அவனுக்கு போதவே போதாது. ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா லிமிட்டெட். நமக்கு தேவையான பொருட்கள் அன்லிமிட்டெட். ஆனா உலகத்துல அந்த பொருட்கள் எவ்வளவுதான் இருக்கு? லிமிட்டெட் தான் இருக்கு. அப்ப அதை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் டிவி வேணும் அப்படின்னு ஆசை வரும். எல்லாருக்கும் ரோல்ஸ் ரைஸ் கார்ல போகணும்னு ஆசை இருக்கும். ஏன் அஜித், உங்களுக்கு சொந்தமா ஒரு ஃபிளைட் வச்சுக்கணும் ஆசை இல்லையா? இருந்தா வச்சுக்க, ஓகே தான் சொல்லுவீங்க. ஃபிளைட்டுக்கு தான் அக்கடக்கு வந்து போய் சார் சொல்றீங்க தானே? சார் மேல ஹெலிகாப்டர், எனக்கு ஹெலிபேட் வச்சு கொடுத்துருங்க சார், நான் ஹெலிகாப்டர் தான் வருவேன். வேண்டாம், யாராவது வேணாம் சொல்லி என்ன நீங்க வேண்டாமீங்களா? யாராவது ஏன் மேடம் பத்மலதா ஹெலிகாப்டர் எல்லாருக்கும், அப்ப எல்லாருக்கும் ஹெலிகாப்டர் கொடுக்கணும். ஹெலிகாப்டர் எல்லாருக்கும் செய்யறதுக்கு நமக்கு பூமியில போதுமானது இருக்கா? இல்லை. அப்ப அப்போதான் என்ன தேவைப்படுது? பொருளாதாரத்துடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் கோல்? கோல் ஆஃப் எக்கானமி அப்படின்னு சொன்னேன். அனைவருக்கும் எல்லா பொருட்களையும் போய் கொண்டு சேர்க்கிறது தான் என்னது, அது பொருளாதாரத்துடைய கோல். சரியா? வெல்ஃபேர், எல்லா மனிதனுடைய நலனுக்காக வேண்டி பொருளையும் சேவையும் கொண்டு போய் சேர்க்கிறது தான். சோ அப்ப என்ன, எத்தனை பொருட்கள் இருக்கும்? பொருள் சேவை அப்படின்னு ரெண்டே பொருள் தான் இருக்கு பொருளாதாரத்துல. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த எல்லா பொருளுக்கும் விலையை நிர்ணயிப்பது யாரு? விலையை நிர்ணயிப்பது வந்து டிமாண்ட், தேவையும் சப்ளை, பூர்த்தி. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இன்விசிபிள் ஹேண்ட்ஸாக, அதாவது கண்ணுக்கு தெரியாத சில கரங்களாக செயல்படுகிறது அப்படின்னு முதல்ல ஒரு நிபுணர் சொன்னாரு, பொருளாதார நிபுணர். அவர் பேர் வந்து என்ன? ஆடம் ஸ்மித். அதனாலதான் வந்து அவர் எங்க சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல்ஃபேர் ஆஃப் த நேஷன். சரியா? வெல்ஃபேர், நாடுகளின் வெல்த் ஆஃப் தி நேஷன், நாடுகளின் செல்வம் அப்படின்னு அவருடைய புத்தகத்துல இன்கொயரி இன்டு த வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்ற அந்த புத்தகம். சரியா? அந்த புத்தகத்துல அவர் சொல்றாரு. அதனாலதான் ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்லி நம்ம அழைக்கின்றோம். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சொல்றோம். அதே மாதிரி அவர் ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். அவர் முழுக்க அரசாங்கம் பொருளாதாரத்துல தலையிடக்கூடாதுங்கிறது அவருடைய நோக்கம். சரியா? கவர்மெண்ட் ஷுட் நாட் இன்டர்ஃபியர். தலையிடக்கூடாது, அது வாக்குல போகணும். தலையீடு இல்லாமல், யாருடைய தலையீடு இல்லாமல் வந்து ஒரு பொருளாதாரம் போச்சுன்னா அந்த கோட்பாட்டின் பெயர் என்ன? லைசிஸ் ஃபேர். லைசிஸ் ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? அப்போ இன்னொருத்தர் ஒரு மாற்று கருத்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? இல்ல சார், அப்படின்னா இருக்கக்கூடாது. சரியா? அப்படி இருந்ததுன்னா யாரால முடியுமோ அவங்களாலதான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். பணக்காரன் ஆகிட்டே போயிட்டு இருப்பான், ஏழை ஆகிட்டே போயிட்டு இருப்பான். அப்போ ஏழைக்கும் எல்லாருக்கும் எல்லா பொருளும் போய் சேரணும் அப்படின்னா அப்ப அரசாங்கம் தலையிட்டு தான் ஆக வேண்டும். தனியாரே இருக்கக்கூடாது. அப்ப நோ பிரைவேட் அப்படின்னு இன்னொருத்தர் கதைக்குள்ள வர்றாரு. தனியாரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னொருத்தர் கதைக்குள்ள வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் தாஸ் கேபிட்டல், ஸ்பெல்லிங் பாத்தீங்க, இதுதான் தாஸ் கேபிட்டலோட புக்கு பேரு. தாஸ் கேபிட்டல் அப்படின்ற கேபிட்டல்னா சி வரணும், ஆனா கே தான் இங்க இருக்கு, அதனால சொல்றேன். தாஸ் கேபிட்டல் அப்படின்ற புத்தகத்தை வந்து என்ன பண்றாரு, ஒருத்தர் எழுதுறாரு, காரல் மார்க்ஸ். அவர் பேரு காரல் மார்க்ஸ், தாடி வச்ச நபர். சரியா? இவர் ஏழ்மையிலே வாழ்ந்து ஏழ்மையிலே இறந்து போனார். சரியா? ஏழ்மையிலே இறந்து போனார். இவர் இந்த சித்தாந்தத்தை வந்து அவரு கம்யூனிசம்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? கம்யூனிசம்னு சொல்றாரு. அப்ப மொத்தத்துல என்ன, எல்லாமே அரசாங்கமே பொறுப்பெடுத்துக்கணும். ஸ்டேட் ஒன்லி.
அரசாங்கம் தான் எல்லாம், எல்லாமே அரசாங்கம் தான், அந்த நாட்டில் உள்ள அனைவரும் அரசாங்க தொழிலாளிகள் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. கம்யூனிசத்தின் இன்னொரு பேர் என்ன? அறிவியல் சமத்துவம். சயின்டிபிக் சோசியலிசம், அறிவியல் சமத்துவம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அறிவியல் சமத்துவம் இந்த ஸ்கூல் புக்ல கேட்டிருக்காங்க, குரூப் 4ல கேட்டிருக்காங்க. சரியா, அறிவியல் சமத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரு? கார்ல் மார்க்ஸ். கம்யூனிசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவது யாரு? கார்ல் மார்க்ஸ். அப்போ இது இன்னொரு ரெண்டு மூளை, இது ஒரு மூளை, அது ஒரு மூளை. சரியா, அங்க போத் எட்ஜஸ். அப்ப இந்த போத் எட்ஜஸ்ல பாத்தீங்கன்னா ஏன்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம். இவன் ஒன்லி பிரைவேட்ன்றான். சரியா, கவர்மெண்டே வரக்கூடாதுன்றான். இவன் என்ன சொல்றான்? ஒன்லி கவர்மெண்ட், பிரைவேட்டே வரக்கூடாதுன்றான். இப்படி ரெண்டு பேர் இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் அசம்பாவிதம் நடக்கும். சரியா, என்ன நடக்குது? 1927 30 வரைக்கும் அமெரிக்கா, சரியா, கேபிட்டலிசம் தான் முக்கியம், அதுதான் பெருசுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா பொருளாதார வீழ்ச்சியை அடைந்தது. கிரேட் டிப்ரெஷன் என்று சொல்லுவோம். கிரேட் டிப்ரெஷன், பெரும் வீழ்ச்சி. குழந்தைகளையே வித்துட்டாங்க. $1 இருந்தாங்க, என் குழந்தை எடுத்துட்டு போங்க யாராவது அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுடைய மதிப்பு பல கோடி ரூபாய் போன வீட்டுடைய மதிப்பு அன்னைக்கு $1, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்படி ஒரு வீழ்ச்சி. யாருமே வாங்கலைன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? பணம் தேவை. என்ன பண்ணுவீங்க நீங்க? அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு வேலையா சோறு திங்கலாம், என் வீட்டை வச்சுக்கோ அப்படின்னு ஒரு வேலை சோத்துக்கு வீட்டை விற்கிற கதை தான். சரியா, சோ இந்த மாதிரி ஒரு பெரிய வீழ்ச்சி தொட்டது. ஏன் இப்படி நடக்கும்? ஏன்னா சொல்லியிருக்கேன், பிசினஸ்ங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல தான் இருக்கும். சரியா சொன்னா, இதுக்கு ஒரு கான்செப்ட் சொன்னேன். மேல போகுது, இப்ப கீழே இறங்குதுன்னா ரிசெஷன், கீழே தொட்டுச்சுன்னா அதுக்கு பேர் டெப்ரெஷன், மறுபடியும் ஏறுச்சுன்னா அதுக்கு பேர் ரைஸ். சரியா, இதே இப்படி மேல கீழே போகுது. எக்ஸாக்ட்லி, எல்லாருமே பணம் செலவு பண்ணும் போதே என்ன ஆகும்? மேல போகும். பணத்தை செலவு பண்ணாம எல்லாரும் காசை கையில சுருக்கிட்டாங்கன்னா கீழே இறங்கும். சரியா, இதுதான் ரிசெஷன் சொல்லுவாங்க. இதுக்கு தான் பிசினஸ் சைக்கிள். சோ இந்த மாதிரி போகும்போது சில டைம்ல ஒழுங்கா கவனிக்காம போனா கீழே அதுல பாதாளத்துக்கு பொருளாதாரம் போயிடும். இந்த மாதிரி நிறைய முறை போயிருக்கு. அதுல பாதாளத்துக்கு பொருளாதாரம் போயிடும். இப்ப கோவிட்ல அந்த மாதிரிதான் போச்சு. கோவிட்ல யாருமே பணம் செலவு செய்ய தயாரா இல்லை, யாருக்கிட்டையும் பணமும் இல்லை, இல்லையா? அப்படி ஒரு வாட்டியாச்சு. அப்புறம் டிமானிட்டைசேஷன் நடக்கும்போது இல்லையா, 500 1000 பணம் இல்லைன்னு சொல்லும் போது என்ன இருக்கும்? மறுபடியும் அந்த டைம்ல செலவினங்கள் கம்மியாயிருக்கும். யார்ட்டி காசு இருக்காதுல கையில, 500 1000 நோட்டு செல்லாதுன்னாங்கல்ல, டிமானிட்டைசேஷன் ஞாபகம் இருக்கா? டிமானிட்டைசேஷன் சொல்லுவாங்களே. டிமானிட்டைசேஷன்னா நோட்டு செல்லாமை, நோட்டு செல்லாதுன்னு சொல்றதுக்கு பேர் தான் என்னது? பணமதிப்பு இழத்தல். பணமதிப்பு இழப்பு. பணமதிப்பு இழப்பு. பணமதிப்பு இழப்பு. பணமதிப்பு இழத்தல் அப்படின்ற அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 4 முறை பணமதிப்பு இழப்பு நடந்திருக்கு இந்தியாவிலே. அது ஒண்ணு ஃபர்ஸ்ட் கிடையாது. சரி, ஆனா நம்மளால பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்துருச்சு. முன்னாடி நடந்தது. சரியா, சுதந்திரம் நடந்த உடனே 1960களில் ஒண்ணு, 80களில் ஒண்ணு. அதனால நம்ம பிறகு முன்னாடியே 3 நடந்து முடிஞ்சிருச்சு. இது ரீசெண்டா நடந்தது. அப்போ இது இப்படி கவுந்துச்சு. இது அமெரிக்காவுடைய இது ரஷ்யா, கம்யூனிசத்துடைய உச்சத்துல இருந்த ரஷ்யா 1991ல வீழ்ந்தது. அப்பதான் பாத்தீங்கன்னா ரெண்டுமே செட் ஆகாது அப்படின்னா ஒரு நபர், என்ன, யார் பேர்? அவர் பேர் என்ன? ஜான் மேனார்ட் கீன்ஸ். கீனஸ் இல்ல, கீன்ஸ். ஓகேவா? சோ இவர் என்ன சொன்னார்? ரெண்டும் வேணும், இதுல இருக்க நல்ல விஷயத்தையும் எடுத்துப்போம், அது இருக்க நல்ல விஷயம். அப்ப பிரைவேட்டும் வேணும், பப்ளிக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிதான் கலப்பு பொருளாதாரம் கொண்டாடுறாரு. இதுதான் இப்ப எல்லா நாடும் பின்பற்று இருக்கு. சரியா, அதாவது பிரைவேட்டும் இருக்கும், கவர்மெண்ட்டும் இருக்கும், ரெண்டும் இருக்கும், போட்டியும் இருக்கும். சரியா, போட்டித்தன்மையோட நம்ம போலாம். அப்ப எப்பெல்லாம் கிராஃப் இந்த மாதிரி கீழே போகுதோ அப்ப அரசாங்கம் தலையிடும். எப்பெல்லாம் கிராஃப் இந்த மாதிரி கீழே போகுதோ அப்ப அரசாங்கம் என்ன பண்ணும்? தலையிடணும் அப்படின்னு சொல்றதுதான் புதிய பொருளாதாரம். அப்ப தலையிடணும் அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணுது? பொருளாதாரத்தை நிர்ணயிக்குது. அதனால அப்ப அது நிர்ணயிக்கிற பொருளாதாரம் என்னென்ன இருக்கும்? அதுல வறுமை இருக்கும் இல்லையா, பாவர்ட்டி, சரியா, அன்எம்ப்ளாய்மெண்ட், வறுமை, வேலையின்மை, சரியா, விவசாயம், அப்புறம் பணவீக்கம், இன்ஃபிளேஷன், பணவீக்கம், பல விஷயங்களை கட்டுப்படுத்துது. சரியா, உள்கட்டமைப்பு, பல விஷயங்களை கட்டுப்படுத்துறதுனால அந்த பொருளாதாரம் என்ன சொல்றோம்? பேரியல் பொருளாதாரம். பெரிசு, பேரியல் பொருளாதாரம். அதுக்கு ஆப்போசிட் என்ன? சிறிய பொருளாதாரம், அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அப்ப பொருளாதாரம் சின்ன லெவல்ல பார்த்தா அது மைக்ரோ,
பெரிய லெவல்ல பார்த்தா அது மேக்ரோ, சின்ன லெவல்ல பார்த்தா மைக்ரோ, பெரிய லெவல்ல பார்த்தா மேக்ரோ. சரியா? பேரியல் பொருளாதாரம் உங்க சப்ஜெக்ட்ல இருக்கிறது பேரியல் பொருளாதாரம். சரியா? அப்போ எப்பெல்லாம் பணம் கீழே, அதாவது பொருளாதாரம் கீழே போகுதோ, வீழ்ச்சி அடையுதோ, அப்போ அரசாங்கம் தலையிட்டு பணத்தை செலுத்தி என்ன பண்ணுவாங்க, ஈஸியா அவன் பணம் ஃபிளஷ் பண்ணுவான் உள்ள, எல்லாரும் கையில பணம் கொடுப்பான். ஏன் இது கீழே போகுதுன்னு சொன்னேன், யாரு கையிலயும் பணம் இல்லாதனாலதான் கீழே போகுது. அப்ப எல்லார் கையிலயும் பணத்தை ஃப்ரீயா கொடுத்துட்டா மறுபடியும் கிராஃப் மேல ஆரம்பிச்சிருமா? எப்படி ஃப்ரீயா கொடுக்கறது? கூப்பிட்டு எல்லார அக்கௌண்ட்லயும் பணத்தை போட்டுட முடியுமா? அப்படி போட மாட்டாங்க. அந்த மாதிரி கொடுக்க கூடாதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏன் எல்லார் கையிலயும் அச்சடிச்சு எல்லார் அக்கௌண்ட்லயும் பணம் போட்டுட்டா அது இன்னும் கீழே போயிடும். சரியா? எல்லார் கையிலயும் பணம் போறது வந்து அப்படி கிடையாது. சரியா? யாருக்கு பணம் வேண்டுமோ அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். யாருக்கு பணம் வேணும்னா யார்கிட்ட கேட்பீங்க? பேங்க் கிட்ட கேட்பீங்க. சரியா? பணம் வேணும்னா பேங்க் கிட்ட கேட்பீங்க. அப்ப பேங்க் என்ன சொல்லும்? ஈஸியா லோன் கொடுக்கும். சீப் மணி. என்ன மணி? சீப். சீப் மணி. சீப் மணினா என்ன? இன்ட்ரெஸ்ட் கம்மியா. வெரி குட். சரியா? வட்டி கம்மியா, ஈஸியா லோன் ப்ராசஸ் இல்லாம என்ன பண்ணும், பெருசா ப்ராசஸ் இல்லாம ஈஸியா மணியை கொடுக்கும் உங்க கையில. சரியா? கேட்டோன்னே எல்லாத்தையும் கூப்பிட்டு பணத்தை கொடுப்பான். அப்படி கூப்பிட்டு பணத்தை கொடுக்குறான்னா அது என்ன நடக்குது? எல்லாருக்கையும் பணம் வருது. எல்லாருக்கையும் பணம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா கிராஃப் என்ன ஆயிடும்? என்ன சொல்லியிருக்கேன்? எல்லாருக்கையும் பணம் போடுங்கன்னா மேல போகும். யாருக்கையிலையும் பணம் போடுங்கல, செலவு பண்ண தயாரா இல்லைன்னா கீழே ஏறும். சிம்பிள். சரியா? அப்போ என்ன ஆகும்? கிராஃப் மேல. அப்போ கவர்மெண்ட் தான் இதை மூக்கு நுழைச்சு பண்ணுது. கவர்மெண்ட் எப்படி பண்ணும்? கவர்மெண்ட் வந்து அப்ப கவர்மெண்ட் கிட்ட 2 பாலிசி இருக்கு. சரியா? அரசாங்கம் அப்படின்னா அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல முக்கியமான 2 பாலிசி இருக்கு. சரியா? 2 கொள்கை மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல. மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னாலே என்ன அர்த்தம்? அரசாங்கம் பொருளாதாரத்துல தலையிடுதுன்னு அர்த்தம். அப்ப பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை யாரு? ஜேஎம் கீன்ஸ். ஏன்னா அவர் தான் சொன்னாரு. அவர் தான் கவர்மெண்ட் தலையிடணுங்க. தலையிடலன்னா அப்புறம் எப்படிங்க பொருளாதாரம் நடக்கும்? அதுவா ஆடு தன்பால மேய விட்டுட்டா அது அப்புறம் எங்கேயோ போய் முட்டிட்டு இங்கேயோ செத்து போச்சுன்னா அப்புறம் யார் பொறுப்பு? அப்ப எப்பெல்லாம் விட்டுடு, கவனிக்காத நேரத்துல விட்டுடு, கவுளும் போது ஹெல்ப் பண்ணு. கவுளும் போது ஹெல்ப் பண்ணுங்கிறதா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கான்செப்டே அதுதான். அப்ப 2 சித்தாந்தம். என்ன கொள்கை? ஒண்ணு, அரசாங்கமே நேரடியாக கவனிக்கக்கூடிய பணவியல் நிதி கொள்கை, பிஸ்கல் பாலிசி, மற்றும் வங்கி மட்டும் தலையிடக்கூடிய ஆர்பிஐ வங்கி, மானிட்டரி பாலிசி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம ஆரம்ப காலத்துல, அதாவது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் தான் பொருளாதாரத்தில் இருப்பாங்க. ஒருத்தர் தனி மனிதன். சரியா? ஒருத்தன் தனி மனிதன். இன்னொன்னு என்ன இருக்கும்? நிறுவனம். சரியா? ஒண்ணு தனி மனிதன், இன்னொன்னு நிறுவனம்னு சொன்னேன். ஃபேம். நிறுவனம்னா ஃபேம். இப்ப எப்படி இருக்காங்க? அதுக்கப்புறம் தனி மனிதன், நிறுவனம், அரசாங்கம்னு ஒண்ணு வந்துச்சு. கரெக்டா? அரசாங்கம்னு ஒண்ணு வந்துச்சு. தனி மனிதன், நிறுவனம், அரசாங்கம் வந்தது. அப்ப இது 3 பேர் கொண்ட சுழற்சி. இது சைக்கிள். இது ஃபர்ஸ்ட் 2 பேர் கொண்ட சைக்கிள். ஆனா இப்ப அப்படியே இருக்கு? இப்ப அப்படி இல்லை. இப்ப எப்படி இருக்கு? தனி மனிதனும் இருக்கான். சரியா? நிறுவனமும் இருக்கு, அரசாங்கமும் இருக்கு, கூடவே வங்கியும் இருக்கு. வங்கி. அப்ப 4 பேர் கொண்ட 4 துறைகளாக, 4 பிரிவுகளாக பொருளாதாரம் இருக்கு. தனி மனிதன், நிறுவனம், அரசாங்கம், வங்கி. அப்போ அரசாங்கத்துடைய கொள்கைகள் தான் என்ன சொல்றோம்? அரசாங்கத்தின் கொள்கைகளை நிதி கொள்கை என்றும் பிஸ்கல் பாலிசி என்றும், வங்கின்றது இங்க சாதாரண ஸ்டேட் பேங்க் அந்த வங்கி இல்ல, பஞ்சாப் நேஷனல் பேங்க் அங்க. இந்த வங்கின்னு சொல்றது ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க சொல்றோம் நம்ம. சரியா? வங்கிகளுக்கெல்லாம் வங்கி, பேங்கர்ஸ் பேங்க். வங்கிகளுக்கெல்லாம் வங்கி, பேங்கர்ஸ் பேங்க் சொல்லக்கூடிய ஆர்பிஐ தான் நம்ம சொல்றோம். அப்ப ஆர்பிஐ வங்கிகளுக்கெல்லாம் வங்கிக்கான ஆர்பிஐ உடைய கொள்கைக்கு பேர் தான் மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை. என்ன சொல்றோம்? பணவியல் கொள்கைன்னு சொல்றோம். அப்ப 4 பேர்: தனி மனிதன், நிறுவனம், அரசாங்கம், வங்கி. அப்ப இந்த 2 கொள்கை. இந்த பிஸ்கல் பாலிசின்னு சொல்றோம் இல்லையா? இந்த பிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்றதுதான் நம்ம இங்க கவர்மெண்ட் டாக்ஸ் அதெல்லாம் பார்த்தல, பட்ஜெட், டாக்ஸ், பட்ஜெட், இதெல்லாம் பிஸ்கல் பாலிசி. சரியா? மானிட்டரி பாலிசி அப்படின்றது முழுக்க இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்துது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துது. சரியா? பணவீக்கத்தை இன்ஃபிளேஷன் சொல்றதை விட
நீங்க லிக்விடிட்டின்னு படிங்க, அதுதான் ஈஸியா புரிஞ்சுக்கூடியது. லிக்விடிட்டின்னா என்ன? எக்கனாமிக்ஸ்ல லிக்விட்னா என்ன சொன்னேன்? பணப்புழக்கம். பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துறது வங்கி கட்டுப்படுத்துது. மக்களுக்கு நல்ல நற்காரியங்களை, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது, பசியில வாடுறவங்களுக்கு சோறு கொடுக்கறது, சரியா? அம்மா உணவகம் இருக்கிறது, சரியா? ரேஷன் கடை இருக்கிறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, சரி. இதெல்லாம் எதுக்காக இருக்கு? இதெல்லாம் அரசாங்கம் தான் நடத்துது. அரசாங்கம் என்ன பண்ணுது? பொருளாதாரத்தை, கோல் ஆஃப் தி எக்கனாமி என்ன? எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் பொருளாதாரத்துடைய இலக்கு. அந்த விட்டு அப்போ முதலாளிகள் மட்டுமே ஆட்சி செய்யும் போது பணக்காரன் அப்ப ஏழை யார் பாத்துக்கணும்? ஏழையை பாத்துக்கிறதுக்கு தான் பிஸ்கல் பாலிசி. அப்ப இந்த மாதிரி ரோடு போடுறதுக்கும், பில்டிங் கட்டுறதுக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்துறதுக்கும் பணம் எங்க இருந்து வரும்? வரி போட்டாதான் வரும். வாங்கின வரி எப்படி செலவு பண்ணுவாங்க? அரசாங்கம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுவாங்க. இந்த கொள்கையின் பேர் தான் பிஸ்கல் பாலிசி, சரியா? அப்ப ஆர்பிஐ உடைய வேலை என்ன? ஆர்பிஐ உடைய வேலை என்னது? பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்து, லிக்விடிட்டி, சரியா? லிக்விடிட்டி, பணப்புழக்கத்தை என்ன பண்ணும்? கட்டுப்படுத்தும். பணப்புழக்கம் அதிகமாச்சுன்னா எழுதிங்க. பணப்புழக்கம் அதிகமானால் இன்ஃபிளேஷன் ஆகும், பணவீக்கம் ஏற்படும். பணப்புழக்கம் கம்மியாச்சுன்னா டீஃப்ளேஷன், பண வாட்டம் ஏற்படும். இது வாட்டம், இது வீக்கம். அதிகமா போச்சுன்னா வீங்கிடும், கம்மியா போச்சுன்னா வாடிடும். அப்ப இதுல எது நறுக்கணும்? சமநிலையெல்லாம் இருக்கக்கூடாது, பணவீக்கம் தான் இருக்கணும். பணவீக்கம் தான். என்ன சொல்லியிருக்கேன்? பொருளாதாரம் மேலேயே போகணும், கீழே வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கையும் பணம் இருக்கணும், கரெக்டா? எல்லாருக்கையும் பணம் தானே செலவு. நான் என்னங்க சொன்னேன்? நல்லா யோசிங்க. என்ன சொன்னேன்? கிராஃப் எப்போ இங்க பாரு, கிராஃப் இப்படி மேலே கீழே போகுமா? சரியா? பொருளாதாரத்துடைய கிராஃப் சொன்னேன் இல்லையா? எப்ப எப்படி போகும்? எல்லாருக்கையும் பணம் இருக்கும்போது போகும். பணம் செலவு பண்றதை குறைச்சிட்டீங்கன்னா கிராஃபிக் கீழே இறங்கும். யாருமே செலவே பண்ணலன்னா கீழே போயிடும். இல்லைன்னா அப்படி இங்கிருந்து மறுபடியும் மேல வரும். இப்படித்தானே போகுது. அப்ப எல்லாருக்கையும் பணம் இருக்குன்னா அப்ப லிக்விடா இருக்கு. அப்ப அதுக்கு பேர் என்ன? இன்ஃபிளேஷன்ல மேல போகும். அப்படிதான் அதோட அர்த்தம் தானே. எல்லாருக்கையும் பணம் இருக்கும்போது என்ன ஆகும்? லிக்விடிட்டி அதிகமா இருக்கும்போது மேல ஏறும். என்னங்க? விலைவாசி தான் சேர்ந்து ஏறும். விலைவாசி ஏறுதுன்னா கிராஃபும் மேல போகுதுன்னு அர்த்தம். இப்ப நிறைய படிக்கிறவன் நிறைய மார்க் வாங்குவான் அப்படின்னு வச்சுக்கோ. நிறைய படிக்கிற நிறைய படிச்சா நிறைய 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 நேரம் படிச்சுன்னா 10 மணி நேரம் படிக்கிறவன் 100 மார்க்கும், 5 மணி நேரம் படிக்கிறவன் 50 மார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தோராயமா. ஆனா உண்மையில அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல. 5 மணி நேரம் படிக்கிறவன் 50 மார்க் இல்ல, அவனும் 100 மார்க் எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரிதான் பணப்புழக்கம் அதிகமான இன்ஃபிளேஷன் வரும். அதுல எந்த மாதிரி பாதிப்பும் இல்லை, மாற்றமும் இல்லை, சரியா? பணப்புழக்கம் அதிகமானா மேலேயும் ஏறும், கிராஃப் மேலேயும் ஏறும். அப்ப அதனால நம்ம என்ன சொல்லலாம்? இன்ஃபிளேஷன் இருக்கும் பொழுது கிராஃப் மேல போகும்னு சொல்லலாம். ஆனா அது எல்லா நேரத்திலையும் கிடையாது. சில நேரத்துல இன்ஃபிளேஷன் என்ன பண்ணி விட்டுடும்? கிராஃப கீழே தள்ளி விட்டுடும். என்ன மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னா, இப்ப அது நிறைய சொல்லலாங்க. ஆனா உங்களுக்கு நீங்க இதெல்லாம் புது டாபிக்ங்கிறால நான் கொஞ்சம் அவாய்ட் பண்றேன், சரியா? ஒண்ணும் இல்ல, ஒரு சினாரியோ சொல்றேன். 2008 இந்த மாதிரி கிராஃப் கீழே போச்சு. அதாவது மந்த நிலை 2008. அப்ப கவர்மெண்ட் மன்மோகன் சிங் ஆல்ரெடி அவர் பினான்ஸ் மினிஸ்டர், மிகப்பெரிய நிதி அமைச்சர் அவர், சரியா? நிதி அவரு பிரைம் மினிஸ்டர், நல்ல பிரைம் மினிஸ்டரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் அமைச்ச பொருளாதாரம் தான் இன்னி வரைக்கும் நம்ம இந்தியால ஓடிட்டு இருக்கு, சரியா? அவர் சிறந்த நிதி அமைச்சர். பிரதம மந்திரி எப்படின்னு நமக்கு தெரியாது, அது விட்டுருக்கு, அது அரசியல். ஆனா சிறந்த நிதி அமைச்சர் அவர். அப்ப 1991 அவர் தான் பண்ணார். சோ அவரே பிரதமராகவும் இருக்கிறார். இப்போ 2004 to 2014 வருஷம் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது 2008 கிராஃப் கீழே போகும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, சீப் மணி ஆக்கி விட்டார். சீப் மணி என்ன அர்த்தம்? பேங்க்ல எல்லாருக்கும் லோன் சீப்பா கிடைக்கும். அப்போ லோன் வாங்கினவங்க தான் 2008 கிராஃப் கீழே போகும்போது என்ன பண்ணிட்டாரு? சிம்பிளா பேங்க்ல ஈஸியா லோன் கொடுத்துருங்கன்ட்டார். அப்ப லோனை வாங்கி எல்லா தொழிற்சாலை எல்லாத்தையும் கட்டிட்டாங்க.
சரியா? தொழிற்சாலைகளை எல்லாமே கட்டிட்டாங்க. அப்ப கட்ட ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? எல்லாருக்கையும் பணம் வருது. தொழிற்சாலைகள் கட்டிட்டாங்க. 500 கோடியில ஈஸியா லோன் போட்டு ஒருத்தன் பிசினஸ் ஆரம்பிக்க முடியும். 50 கோடி ரூபாய் லோன் போட்டு ஈஸியா பிசினஸ் ஆரம்பிக்க முடியும். பண்ணோன்னே நிறைய வேலை வாய்ப்பு வந்துச்சு. சரியா? அப்ப இந்த பிரச்சனை சால்வ் பண்ணியாச்சு. அப்போதைக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அப்போதைக்கு அந்த பிரச்சனை சால்வ். ஆனா திருப்பி அந்த கடனை கட்டணும்ல. அவங்க எப்படி கடன் ஆயிடுச்சுன்னா, அளவு கடந்த கடன். அவங்களால கட்ட முடியாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்ப அஜித்தை கூப்பிட்டு நான் வந்து இந்த 50 கோடினா வேணான்ட்டுருவாரு அவரு. சரியா? சரி இப்போதைக்கு 50 கோடி கிடைக்கல. பிசினஸ் ஆரம்பிச்சு நம்ம சம்பாரிச்சு கட்டிடலாம். அண்ணாமலை ஓவர் நைட்ல வந்து படத்துல ஒரே பாட்டுல அப்படின்ற மாதிரி கனவு காணிட்டார். ஆனா எல்லாருக்கும் கொடுக்கும்போது அஜித் ஓகே, அஜித் சக்சஸ்ஃபுல் ஆயிடுவாரு. அதே மாதிரி வருண் கொடுக்கும்போது வருண் கவுள்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. 100 பேர் கொடுக்குறோம்னா 10 பேர் என்ன பண்ணுவான்? 100 பேரும் அண்ணாமலை ஏறுவானா? ஆக மாட்டான். பிசினஸ் கவரத்தான் செய்யும். அப்ப அந்த மாதிரி அப்படி கவுந்த பிசினஸ் தான் இப்போ நம்ம பல லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு ஓடி பண்ணாம பாருங்க. வாழலாம். அவன் லோன் எப்போ வாங்கினீங்க? 2008 ஈஸி மணி வாங்கும் போது, ஈஸி சீப் மணி இருந்துச்சுல, அப்போ வாங்கினவன் தான். டிஃபால்ட் பண்ணிட்டான், பேங்க்ரப்ட் ஆயிட்டான். அவனால கடனை கட்ட முடியல. நீங்க யோசிச்சீங்களா? எதுக்காக முதல்ல பேங்க் அவனுக்கு அவ்வளவு கடன் கொடுத்து யோசிச்சீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவன் ஒருத்தன் மட்டும் பண்ண, அவன் ஒருத்தன் கட்டல. நல்லபடியா கட்டினவன் 90 பேரு, கட்டாம ஓடினவன் 10 பேரு. சொல்ல புரியுதா? கட்டாம ஓடினவன் 10 பேர். 2008 அப்படி பண்ணாம இருந்திருந்தா நம்ம இந்த அளவுக்கு இப்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டோம். அப்ப என்ன பண்ணிட்டா? கூப்பிட்டு ஈஸி மணி, சீப் பண்ணி கொடுத்தனால என்ன ஆயிடுச்சு? போயிருச்சு. ஆனா பல பேர் டிஃபால்ட்டும் பண்ணாங்க. அப்ப அந்த டிஃபால்ட், அப்ப அந்த சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு? டிஃபால்ட் பண்ணதுனால பேங்கே திவால் ஆயிடும். பேங்க்ல இருக்கிற பணம் யாருது? நம்ம போய் காசு போட்டு வச்ச பணம் தானே பேங்க்ல இருக்கு. அப்ப திரும்பி நீங்க போயிட்டு, சார் என் அக்கௌண்ட்ல எனக்கு 1 லட்சம் இருந்துச்சுங்களே எங்க அப்படின்னா, சார் அது இல்லைங்க சார்ன்றுவான். பிம்பிலாக்கின்றுவான். சரி, அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப பேங்க் கிட்ட பணம் இல்லை. ஏன்னா கடன் வாங்கினவன் திருப்பி கொடுக்கல. அப்ப பேங்க்ல பணம் இருக்காது. பேங்க்ல பணம் பண்ணலன்னா நீங்க போய் என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட பணம் இருக்காது. மக்களுடைய பணத்தை தான் வாங்கி பேங்க் என்ன பண்ணுது? கடன்காரனுக்கு கொடுக்குது இல்லையா? கடன் கொடுக்குது. அப்ப என்ன பண்ணும்? அப்ப வேற வழி இல்லாம என்ன பண்ணாங்க? 2018, 19, 20கள்ல 19, 20 இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க? அவனுங்க கட்ட முடியாம மிஸ் ஆனாங்க பாருங்க அந்த பணத்தை. சரியா? அப்ப யாருக்கு நட்டம்? அது பேங்குக்கு நட்டம். சரியா? அந்த பேங்குக்கு நட்டமான காசை பட்ஜெட் பணத்துல இருந்து அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? பட்ஜெட் பணத்துல இருந்து எவ்வளவு நட்டம்? 10,000 கோடி சார். அப்படியா? சரி, நான் 10,000 கோடி நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி பேங்க் கொடுத்துருச்சு. பேங்குக்கு அரசாங்கம் கொடுத்துருச்சு. அது சரியா? எவன் வீட்டு காசை எடுத்து எவனுக்கு கொடுப்பானே இல்லையா? சொல்றது புரியுதா? இந்த மாதிரி பண்ணுச்சு. அப்போ பண்ணதுனால இப்போ மறுபடியும் அந்த ஒரு பிரச்சனை இல்லாம மறுபடியும் கிராஃப் கீழே இறங்கல, அப்படியே போயிட்டு இருக்கு. தப்பிச்சு ஒண்ணு பிடிக்கணும், அவனை பிடிச்சி காசு ஆகணும்னா அவன் ஓடிட்டான். ஓடிட்டேன்ல அப்படின்னு ஓடிட்டான். அவனை பிடிக்க முடியல இப்போ. சரியா? அப்போ பாதிக்கப்பட்ட இந்த 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 கான்செப்ட் தப்புன்னு சொல்ல முடியாது. சரியா? வேற என்ன ஆப்ஷன் இருந்துச்சு? கவர்மெண்ட் அப்புறம் எப்படி தலையிடணும்? கவர்மெண்ட் ஃப்ரீயா தான் பணத்தை செலுத்தணும். உள்ள பொருளாதாரத்துக்குள்ள பணத்தை செலுத்தினாதான் அது சரியாகும். அப்போ அதுதான், வேற ஆப்ஷன் இல்ல 2008. அப்புறம் இங்க இந்த மாதிரி 10 பேர் ஏமாத்திட்டு போயிட்டானா இங்க இப்ப வேற என்ன செய்ய முடியும்? பட்ஜெட் இருந்தா எடுத்து அந்த பணம் இல்ல பேங்க் திவாலா போயிடும். மக்களுடைய பணம், அது பொதுமக்களுடைய பணம் தானே இருக்கு. பேங்க் திவாலா போச்சுன்னா என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு. சரியா? நான் 10 லட்சமா 10 பேருக்கு நான் கடன் கொடுத்துட்டேன். சரியா? இப்ப அந்த 10 பேர் திரும்பி வரல அப்படின்னா யார் நட்டம்? நான் தான் நட்டம். அது மாதிரிதானே பேங்க் தன்னிட பணத்தை தானே கடன் கொடுக்குது. அந்த கடன் அந்த கடன்காரன் கட்டலைன்னா யார் திவாலாவா? பேங்க் தான் திவாலாவும். பேங்க் திவாலாச்சுன்னா பேங்க்ல இருக்கிற பணம் யாரு? பொதுமக்களுடையது. பொதுமக்கள் அப்புறம் பேங்கை சட்டை பிடிச்சு கேட்பாங்க. ஒரு நாட்டுல பேங்கே கவுந்துருச்சுன்னா யாராவது முதலீட்டாளர்கள் வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்போ அந்த பொருளாதாரம் சரியில்லை அப்படின்ற மாதிரி என்ன ஆயிரும்? அப்ப வேற வழி இல்ல, பட்ஜெட் இருந்து பணத்தை எடுத்து இந்த மாதிரி தான் IDFC ஒரு பேங்க் தெரியுமா? IDFC, IDBI பேங்க்ல இருந்துச்சுல. இந்த IDBI பேங்க்ல 10,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் தான் கொடுத்துச்சு. அவர் பெரிய பேச்சு பொருளா இருந்தது. சரியா? இது மாதிரி பண்றது சரியா? இதெல்லாம் நியாயமா? மக்களோட பட்ஜெட் வரி வாங்கினது எதுக்காக? வேலை வாய்ப்பு, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பண்றதுதான் வேலை. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பண்றதுன்னு வறுமையில வாடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு, சுகாதாரத்தை கொடுக்கறதுக்கு இல்லையா? இந்த மாதிரி திட்டங்கள் பண்ணாம பேங்குக்கு பணத்தை கொடுத்துட்டு இருக்கிற
சரியா? பேங்க் பணம் இது சரியா? அதாவது எப்படின்னா இந்த மாதிரி லிங்க் இப்படி இது கவர்மெண்டா, கவர்மெண்ட்ல இருந்து எங்க போகுது பணம்? பேங்குக்கு போகுது. புது கோடு போடுறாங்க. இந்த மாதிரி கோடே இல்ல. கோர் செக்டார்ல இந்த கோடே கிடையாது இல்ல. புதுசா பேங்க் என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஒரு 10,000 கோடி ரூபாய் பேங்குக்கு கொடுக்குது. ரிசர்வ் பேங்கோட கிளைகளான பேங்க் கொடுத்து என்ன பண்ணுது? செய்யுது. அது சரியா தப்பா அப்படின்போது பட் லாங்கர் டேர்ம்ல லாங் ரன் வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி புது பொருளாதாரத்துல புது கான்செப்ட் எல்லாம் கொண்டு வராங்க. அப்படி பண்ணி 2 3 வருஷம் ஆச்சு, வேற வழி இல்லாம போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப புதுசா வந்து திவால் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பாலிசி, இந்த மாதிரி ஏமாத்திட்டு ஓடனா அவன் என்ன பண்ணலாங்கிற மாதிரி புது கொள்கைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப வந்து கடன் ஈஸியா வாங்க முடியாது. சரியா? இப்ப வந்து சிட் பண்ணிட்டாங்க. சரியா? கடன் வாங்கணும்னா நீங்க எல்லா பத்திரம் கித்திரம் வைக்கணும். அதனால இப்போ இருக்காது. மறுபடியும் பொருளாதாரம் கீழே போச்சுன்னா வேற ஆப்ஷனே இல்லாம என்ன பண்ணிதான் ஆகணும்? ஈஸி மணி ஆகணும். சரியா? அப்ப சீப்பா பணம் கிடைக்குதுன்னா விலைவாசி கண்டிப்பா ஏறும். சரியா? அப்போ கிராஃப் பல நாளா வந்து நமக்கு அப்படியே மேல ஏறிட்டே இருக்கிறதுனாலதான் சரியா நம்ம 2005 2010 2020 அப்படின்னு இருக்கும். இங்க புரோட்டா 5 ரூபாய், இங்க புரோட்டா 10 ரூபாய், இங்க புரோட்டா 20 ரூபாய். ஏன்? பணம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. பணம் புழக்கம். உங்க கையில அப்போ 2005 இது புரோட்டா மட்டும் பார்க்க கூடாது. நீங்க கையில அப்ப எவ்வளவு பணம் இருந்துச்சு உங்க கையில? இப்போ அப்ப 2005 15,000 சம்பாதிச்சானாலே குடும்பத்தை என்ன பண்ணலாம்? தாராளமா நிம்மதியா ஓட்டி சேவிங்ஸ் பண்ணலாம். 2010 25,000 ரூபாய் சம்பாதிச்சா போதுமா? நிம்மதியா குடும்பத்தை ஓட்டலாம். 2020 குறைஞ்சது 40,000 ரூபாய் 50,000 சம்பாதிச்சாதான் குடும்பத்தை ஓரளவுக்கு நிம்மதியா ஒரு நபரால ஓட்ட முடியும் இல்லையா? அப்போ பணம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குல்ல புழக்கமும். 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 5 ரூபாய் கொடுத்து புரோட்டா சாப்பிடுறது இல்ல, 5,000 சம்பாதிக்கிறவன் 20 ரூபாய் கொடுத்து புரோட்டா சாப்பிட முடியாது. அப்ப காலமே வேற, வெவ்வேறு காலம். சரியா? இங்க 2005 கிராம் உங்களுக்கு பவுனே 5,000 பவுனு. சரியா? இங்க பவுன் இங்க 50,000 ரூபாய் பவுனு. சரியா? சோ அதுதான் இதுக்கு ஒரே காரணம் என்ன? ஒரே காரணம் மணி சர்க்குலேஷன் அதிகமாயிடுச்சு. பணப்புழக்கம் நம்ம கையில எல்லாரும் கையிலயும் பணப்புழக்கம் தான். பணப்புழக்கம் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி எல்லாம் குறைஞ்சது. சரியா? விலைவாசி மட்டும் குறையாது, கிராஃபும் கீழே போகும். அதையும் புரிஞ்சுக்கங்க. அப்ப பணப்புழக்கத்தை கம்மி பண்ணிடலாம்ல சார் அப்படின்னா அது கூட ஒரு நல்லது நடந்தா கெட்டதும் சேர்ந்து இருக்கு. என்னது? கிராஃபும் கீழே போகும். கிராஃப் கீழே எப்படி போகும்? அப்ப யாரு கையிலயும் பணம் இருக்காது. யாரு கையிலயும் பணம் இல்லைன்னா முதலாளி என்ன பண்ண மாட்டான்? தொழில் செய்ய மாட்டான். அப்போ நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி படிக்க வருவாங்க. ஏன்னா வேலை போயிடும். அப்ப மறுபடியும் போட்டி அதிகமாயிடும். 20 லட்சம் பேர் அப்ளை பண்றவங்க 40 லட்சம் பேரா மாறிடுவாங்க இல்லையா? அப்ப புரியுது உங்களுக்கு? பொருளாதாரத்துல லாபம் அடையரும் இருப்பான், நட்டம் அடையரும் இருப்பான். 2 பேருமே இருப்பான். சரியா? இன்ஃபிளேஷன் நல்லதா கெட்டதுன்னா ரெண்டுமே இருக்கு. இன்ஃபிளேஷன் கிராஃப மேல ஏத்தும். சரியா? இன்ஃபிளேஷன் கிராஃப மேல ஏத்தும். ஆனா இன்ஃபிளேஷன் யாருக்கு தெரியுமா கெட்டது? கடன்காரனுக்கு கெட்டது, கடன் கொடுப்பவனுக்கு கெட்டது, கடன் வாங்குவனுக்கு நல்லது. லெண்டர், பையர். கடன் கொடுப்பேன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஹவுஸ் லோன் வாங்குறீங்க. ஹவுசிங் லோன், இது எக்ஸாம்ல கேட்டிருக்கான், கவனிங்க. ஹவுசிங் லோன், ஒரு வீட்டு கடன் வீட்டு கடன் ஹவுசிங் லோன் வாங்குறீங்க. சரியா? எவ்வளோடானா 50 லட்சம் ரூபாய். சரியா? 50 லட்ச ரூபாய் வாங்குறீங்க. ஓகேவா? எப்போ வாங்குறீங்கன்னா 2024 வாங்குறீங்க. திருப்பி எப்ப கட்டணும்? 30 வருஷத்துல கட்டணும். சரியா? 2054 கட்டினா போதும். 30 வருஷம்னா அவ்வளவுதானே? 34 44 54 கரெக்ட். சரியா? 30 வருஷத்துல கட்டணும். அப்போ 1994 50 லட்சம்ங்கிறது பெருசா எப்படி? 1994 5 லட்சம் கூட இல்ல, 1 லட்சம்ங்கிறதா இப்ப 50 லட்சமா இருக்கு. கரெக்டா? யாருக்கு? 1994 1 லட்ச ரூபாய் கடன் வாங்குறதும் 2024 50 லட்சம் கடன் வாங்கணும் ஒண்ணுதான். கரெக்டானே? அப்ப 1994 1 லட்சம் வாங்கினவனுக்கு 2024 அந்த 1 லட்சம் கட்டணும் அப்படின்னு சொன்னா 1 லட்சம் தான் இந்த வச்சுக்க அப்படின்னு இப்ப கொடுத்துட்டு போயிடலாம். சரிதானே? நான் சொல்றதை யோசிக்க முடியுதா? அதே மாதிரிதான் 2024 50 லட்ச ரூபாய் கடன் வாங்குறவனுக்கு 2054 அது இந்த வச்சுக்க 50 லட்சம் தானே, இதுக்கு போய் கத்திக்கிட்டு இருக்க போயாயோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம்? ஒரே செக்ல கொடுத்த பேங்க்ல ஜிபேல அமைச்சிடலாம். 50 லட்சம் ஜிபே பண்ணி விட்டுறலாம். அப்ப யாருக்கு அது
புரியுதா? அப்போ காலங்கள் அதிகரிக்க அதிகரிக்க கடன் வாங்கினவனுக்கு அது மதிப்பு கம்மியா போகுது. கடன் வாங்கினவனுக்கு லாபமா போகுது, கடன் கொடுத்தவனுக்கு நட்டமா போகுது. புரிஞ்சுச்சா? கரெக்டா புரிஞ்ச மாதிரி எழுதிட்டீங்களா? லெண்டருக்கு லாஸ், பையருக்கு கெயின். 50 லட்ச ரூபா ஹவுசிங் லோன் வாங்கும்போது இப்ப உங்களுக்கு 50 லட்சமா அப்படின்னு இருக்கும். 2054 50 லட்சம் தானே அப்படின்னு. காரணம் என்ன? ஆனா 2054 புரோட்டா எவ்வளவு இருக்கும்? 120 ரூபா இருக்கும். அதே ஞாபகம் வச்சுக்கி. ஒரு புரோட்டா 120 ரூபா. சரியா? பால் பாக்கெட் 1 லிட்டரு 240 ரூபா. தங்கம் 3 லட்சம் ரூபா பவுன். சரியா? சம்பளம் தான் டவுட். உங்களுக்கு பேசிக் இப்ப குரூப் 4ல போனீங்கன்னா, சரியா, இன்கேஸ் உங்களுக்கு இப்ப 28 வயசுல இப்ப உள்ள போனீங்கன்னா 58 வயசுல, சரியா, இந்நேரத்துக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எத்தனை பே கமிஷன் மாறி இருக்கும்? 1 2 3 பே கமிஷன் மாறி இருக்கும். இப்ப 20,000மா 60,000, 60,000 3 பேஜ்னா டபுளா இருக்கும். 20 40,000 இருக்கும், 40 80,000 இருக்கும். சாரி 80,000. சரியா? 3 கமிஷன் 80,000 பேசிக் பே. அது இன்ட்டு 48% டிஏ. 80 40 எவ்வளவு? 120. 1,28,000 பேசிக் பே. சரியா? பிளஸ் 30 வருஷம் நீங்க இன்கிரிமெண்ட் அதெல்லாம் சேர்த்து மினிமம் 3,4 லட்சம் வாங்குவீங்க. 3,4 லட்சம் ரூபா உங்களுக்கு சேலரி இருக்கு இப்ப உள்ள போனீங்கன்னா. சரியா? அஜித் வாய பழகுறாரு. சார் சொல்றீங்க. சரியா? இப்ப அந்த மாதிரிதான் சேலரி இருக்கு. ஓகேவா? 2054 சொல்றேன். ரைட். 3 ஒரு பே கமிஷன் வந்துச்சுன்னா அப்படியே பேமெண்ட் டபுள் ஆயிடும். இப்ப எவ்வளவு சேலரி? இப்ப 19,800 ரூபாய் பேசிக் பே. அது பிளஸ் இன்ட்டு 48% டிஏ. அப்பனா 26,000 ரூபாய் தான் சம்பளம் இப்போ வரும் குரூப் 4ல. சரியா? இப்போ 26,000 வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா, சரியா, உங்களுக்கு 30 வருஷத்துல 1,28,000 மாறும் அது. சரியா? அது கூட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அமௌண்ட் கூடி இருக்கும்ல, இன்கிரிமெண்ட், அதுவும் மாறும்ல. அது வந்து 3,4 லட்சம் இருக்கும். 30 வருஷம் சர்வீஸ்க்கு 3,4 லட்சம் ரூபாய். சரியா? பிஎஃப் வந்து 3 கோடி ரூபாய் வரும். இப்போ உங்களுக்கு பெருசா தெரியலாம். 2054 அது ரொம்ப கம்மி. அது தெரிஞ்சுக்கங்க. சரியா? 3,4 லட்சம் வச்சு நீங்க என்ன வாங்க முடியும்? புரோட்டாவே 150 ரூபா புரோட்டா, பால் 1/2 லிட்டர் 200 ரூபா இருக்கும். அப்போ 3,4 லட்சங்கிறது கம்மி. இப்ப வேணா அதிகமா இருக்கும். அதனால வாய்ப்பு. அப்போ 3,4 லட்சம் என்ன வாங்க முடியும்? 1 பவுன் தான் வாங்க முடியும். 1 பவுன், அதிகபட்சம் 1 பவுன் தான் வாங்க முடியும். சரியா? 1,4 லட்சம் பேசிக் பேல 1/4 பவுன் தான் வாங்க முடியும். அதனால வந்து இதுதான் இன்ஃபிளேஷன். இன்ஃபிளேஷன் புரிஞ்சுதா? வாட் இஸ் இன்ஃபிளேஷன்? பணவீக்கம். தமிழ்ல பணவீக்கம். சரியா? அதாவது பிரைஸ் இன்கிரீசஸ், வேல்யூ டிக்ரீசஸ். சிம்பிள். பணம் விலைவாசி ஏறுகிறது, பணத்தின் மதிப்பு குறைகிறது. விலைவாசி ஏறுதா? விலை ஏறுது, மதிப்பு குறையுது. சரியா? விலை ஏறுது, மதிப்பு குறையுது. அப்படி ஆப்போசிட்ல போட்டா பிரைஸ் குறையுது, வேல்யூ அதிகரிக்குது. சரியா? யாருடையது? வேல்யூ ஆஃப் மணி. அத மறந்துடாதீங்க. பிரைஸ் ஆஃப் மணி. பணத்தின் விலை குறைகிறது, பணத்தின் மதிப்பு அதிகரிச்சா அதுக்கு பேர் என்ன? வாட்டம், டீஃப்ளேஷன். இதுல எது நல்லது? பொருளாதாரத்துக்கு இன்ஃபிளேஷன் தான் நல்லது. சரியா? இன்ஃபிளேஷன் தான் நல்லது. விலைவாசி ஏன் ஏறுதுன்னு இப்ப புரியுதா? பிகாஸ் மணி இஸ் சீப் ரைட் நவ. பணங்கிறது இப்போ குப்பை மாதிரி. யார் வேணா என்ன பண்ணலாம்? ஈஸியா பணத்தை வாங்க முடியும். எங்கிருந்து? பேங்க்ல இருந்து. சரியா? அப்ப அந்த கொள்கையை தான், அது வாங்க முடியுமா வாங்க கூடாதான்னு சொல்லி முடிவு பண்றது யாரு? ஆர்பிஐ. அந்த கொள்கையை எப்ப அதை மாத்தும்? எப்பெல்லாம் கிராஃப் போகுதோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த பணப்புழக்கத்தை அது மாத்தும். யாரு? ஆர்பிஐ. அந்த கொள்கைக்கு பேர் தான் மானிட்டரி பாலிசி. சோ உங்களுக்கு பேசிக்கா நமக்கு இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே புரிஞ்சிருக்கும். சரியா?
10th வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த லாஸ்ட் டாபிக் இந்த எல்காட். ஸோ இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸை வந்து தமிழ்நாட்டில் நிறுவியது யாரு? எல்காட் அப்படின்ற அமைப்பு. சரி, எல்காட்டுங்கிறது அரசாங்கத்துறை. எத்தனை இருக்கு? 8 இருக்கு. சரியா? மற்றும் மற்றும் கல்வி, உள்கட்டமைப்பு, சரியா, தொழிற்சாலைகளின் வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற விஷயங்களுக்காக அரசாங்கம் சில முக்கியமான நடவடிக்கைகளை செய்யுது. அரசாங்கம் அதுல முதல்ல வந்து சிப்காட். எழுதிக்க, சிப்காட் விரிவாக்கம் பாருங்க. 1971ஆம் ஆண்டு தமிழக அரசாங்கம் சிப்காட் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குது. இதோட விரிவாக்கமும் எக்ஸாம்ல கேட்கலாம், வருஷமும் எக்ஸாம்ல கேட்கலாம். இது ஒரு தனி நிறுவனம். எல்காட்டுங்கிறது எப்படி ஒரு நிறுவனமோ, எல்காட்டுடைய வேலை என்ன? எல்காட்டுங்கிற வேலை வந்து சிறப்பு பொருளாதார மண்டலத்தை உருவாக்கி கொடுக்கிறது. யாருக்கு? ஐடி கம்பெனிக்கு. சரியா, ஐடி கம்பெனிக்கு. சிப்காட்டுங்கிறது என்ன? இது 1971லயே உருவாயிருச்சு. சரியா, இது என்ன பேர்? என்ன விரிவாக்கம் படிங்க. என்னது? ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன். அப்ப இது யாருடையது? தமிழ்நாடுடையது. தமிழ்நாட்டுல தொழிற்சாலைகளுடைய வசதிகளுக்கு உருவாக்கி கொடுக்குறது. அப்ப எல்காட்டா தானே சார் பண்ணுது? கரெக்ட். எல்காட்டுங்கிறது சிறப்பு பொருளாதார மண்டலத்தை வந்து ஐடி கம்பெனி தான் செஞ்சு கொடுக்குது. மொத்த கம்பெனி இருக்குல்ல, மொத்த கம்பெனி இல்லையா? ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி இருக்கலாம், அப்புறம் ஏதாவது சில உபகரணங்கள் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ ஒரு லேப்டாப்னா லேப்டாப்ல எல்லா பொருளுமே அந்த கம்பெனியை தயாரிக்காது. காருனா கார்ல இருக்கிற எல்லா பொருளும் அந்த கம்பெனி தயாரிக்காது. சரியா, கார்ல இருக்கிற உபகரணங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, உபகரணங்கள் என்னது? பார்ட்ஸ். பார்ட்ஸ் சொல்லுவாங்களா, பார்ட்ஸ். அந்த பார்ட்ஸ் எல்லாம் வேற வேற கம்பெனி தான் என்ன பண்ணும்? தயாரிக்கும். ஒரு லேப்டாப்னு எடுத்துட்டீங்கன்னா லேப்டாப்ல மதர் போர்டு தயாரிக்கிறது இன்டெல்னு ஒரு கம்பெனி தயாரிக்குது. சரியா, இன்டெல். கிராபிக்ஸ் கார்டை தயாரிக்கிறது நிவிடியா அப்படின்னு ஒரு கம்பெனி தயாரிக்குது, நிவிடியா. சரியா, நிவிடியான்னு சொல்லிட்டு. ஹார்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அது சான் டிஸ்க், கேள்விப்பட்டிருப்பீங்களா? பென் டிரைவ். சான் டிஸ்க்னு ஒரு பென் டிரைவ் இருக்குங்க, சான் டிஸ்க் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி தெரியும். அப்போ இத்திலூண்டு நம்ம லேப்டாப்னாலும் கம்ப்யூட்டருக்குள்ளேயே எத்தனை கம்பெனி ஒளிஞ்சிருக்கு? அதுக்குள்ள ஒரு 5 கம்பெனி 10 கம்பெனி ஒளிஞ்சிருக்கு. அந்த கம்பெனியோட உபகரணங்களை வாங்கி அதை ஃபிட் பண்ணி ஒரு கம்பெனி விற்கிது. புரியுதா சொல்ல? அதே மாதிரிதான் காரும், அதே மாதிரிதான் மொபைல். மொபைல் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லென்ஸ் ஒரு கம்பெனி, கால்சியஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் லென்ஸை தயாரிக்குது. சரியா, என்னப்பா? ஸ்பீக்கர், அப்கோர்ஸ் ஸ்பீக்கர் தயாரிக்கிறது சோனி. சோனிங்கிற கம்பெனி வந்து அதே மாதிரி அந்த போன்ற பல கம்பெனிட்டு இருந்து உபகரணங்களை வாங்கி சாஃப்ட்வேர் யாருடையது? சாஃப்ட்வேர் கூகுளுடையது, ஆண்ட்ராய்டு. சரி, ஆண்ட்ராய்டுங்கிறது யாருடையது? கூகுள் கம்பெனிக்காரனுடையது. அப்ப கூகுள் கம்பெனிட்ட சாஃப்ட்வேர் வாங்குது, சோனி கம்பெனிட்ட ஸ்பீக்கர் வாங்குது, கால்சியஸ் இந்த லென்ஸ் வாங்குது, அதே மாதிரி சாண்டிஸ்க்ல இந்த மெமரி கார்டை வாங்குது. சரியா, அதே மாதிரி சார்ஜர் ஒரு கம்பெனியில வாங்க, எல்லா கம்பெனியும் வாங்கி ஒரு போனை, விவோ, அப்புறம் வேற என்ன இருக்கு, ஓப்போ, அந்த மாதிரிலாம் கம்பெனி வந்து அந்த கம்பெனி வேலை என்ன? அந்த உபகரணங்களை ஒன்னா சேர்த்து விற்கிறது தான் வேலை. அப்போ நம்ம கம்பெனியோட பேர் தான் தெரியுது, அதோட உபகரணங்களை மேனுஃபேக்சர் பண்றவங்களோட பேர் தெரியல. பாத்தீங்களா உங்களுக்கு? காரணம் என்ன? அவங்களை எனக்கு நேரா பாக்குறது இல்லை. அவங்கள நீங்க என்ன பாக்குறது இல்ல? நேரா பாக்குறீங்களா? அவங்க இல்லையே. ஓப்போன்ற பேர் தானே பின்னாடி தெரியுது, திறந்து பார்த்தாதான் தெரியும் உள்ள என்ன இருக்கு. சரியா, ஹச்பின்ற பேர் தான் தெரியுது, லேப்டாப்பை திறந்தாதான் உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். சொல்ற விளங்குதா? அப்போ உபகரணங்கள் அப்படின்றதும் பெரிய ஒரு அதை தயாரிக்கிற கம்பெனிஸும் இருக்குதானே. அப்போ அந்த மாதிரி உபகரணங்கள் தயாரிக்கிற கம்பெனிக்கெல்லாம் நமக்கு எப்படி ஒரு நல்ல வசதி செஞ்சு கொடுக்கறது? அதுக்காக தான் இந்த சிப்காட் வந்துச்சு. சரியா, அப்போ சிப்காட்டுங்கிறது என்ன? சேம் அதே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்? ஊருக்கு ஒதுக்காப்புல பெரிய ஒரு இடத்த எடுத்து அதை நல்லா என்னது கூறு போட்டு, சரி, ஒவ்வொரு பிளேஸையும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் தனியா பிரிச்சு கொடுத்து அதுக்கு கரண்ட், தண்ணி வசதி, அங்கிருந்து வரக்கூடிய டிரைனேஜ், தங்குறதுக்கு இடம், அப்புறம் இது எல்லாத்துக்கும் ரோடு ப்ராப்பரா போட்டு நெடுஞ்சாலை பக்கத்துல வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சு. சரியா, அவனுக்கு அந்த கம்பெனி இடத்துக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சு அதுக்குள்ளேயே. என்னப்பா, வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரே இடத்துல வேலை கிடைச்சிருதா? சிப்காட் போனா நமக்கு வேலை கிடைச்சிடும். இப்ப வரும்னு நினைச்சு, சரி எனக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கு ஒரு வேலை வேணும், எங்க என்ன பண்ணலாம்? சரி, சிப்காட்ல போயிட்டு ஒரு 4 கம்பெனி ஏறி இறங்கினா நமக்கு ஒரு வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு நினைச்சேன்னா அங்க சிப்காட் போனா அன்னைக்கே வேலை கிடைச்சிடும். ஒரு கம்பெனி 2 கம்பெனியா இருக்கும்ல. நான் சொல்றது புரியுதா? என்னப்பா தெரியும் சார்? எனக்கு லேத்து வேலை எல்லாமே தெரியும் சார். அப்படியா, ரைட், வா. வேற என்ன சார்? எனக்கு அக்கௌண்ட்ஸ் நல்லா போடுவேன். சரி வா, எனக்கு அக்கௌண்ட்டுக்கு ஒரு வாரத்தை உள்ள ஒரு 20 கம்பெனி 30 கம்பெனி இருக்குல்ல.
நான் சொல்ற விளங்குதா? அப்ப எல்லாருக்கும் ஒரு இடத்துல அடக்கிட்டான். இப்ப இதை மேனேஜ் பண்றதுதான் யாரோட வேலை? சிப்காட். இதே கம்பெனி ஐடி இன்னும் போய் அடுக்குமாடி கம்பெனிகளா இருந்ததுன்னா அது சாஃப்ட்வேரா, அது எல்காட். விஷயம் ஒண்ணுதான். சிப்காட்டும் சரி, எஸ்இசெட்டும் சரி, விஷயம் ஒண்ணுதான். என்னது? அவனுக்கு வந்து இப்ப பஸ் தான் நிக்கிறதுக்கு பேரு பஸ் ஸ்டாண்ட், ட்ரெயின் நின்னுச்சுதான் அது ரயில்வே ஸ்டேஷன். அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் ஒரு இடத்துல குமிச்சுட்டா அது சிறப்பு பொருளாதார மண்டலம் அல்லது சிப்காட் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போதான் நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். இல்லைன்னா ஊருக்கு நடுவாப்புல வச்சுட்டு இருந்தாங்கன்னா நமக்கு சங்கடமா போயிடும். சரியா? ரைட். அடுத்தது டான்சிட்கோ 1970. டான்சிட்கோ இவனும் அதே வேலையை தான் பண்றான். ஆனா குறு குறு ஸ்கேல், அதாவது ஸ்மால் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய சிறு தொழிற்சாலைகள். சரியா? சிறு தொழிற்சாலைகளுக்காக இருக்கக்கூடியதான் டான் சிட்கோ. அதே பேர்ல இங்க பாருங்க ஸ்மால் இண்டஸ்ட்ரிங்கிற ஒரு வார்த்தை வருது. அவ்வளவு. அதே மாதிரி 1965 டிட்கோ. டான் சிட்கோ, டிட்கோ. என்ன கேட்பான் சொல்லுங்க. வருஷம், அதுக்கப்புறம் விரிவாக்கம், அவ்வளவுதான். அப்புறம் டிஐஐசி. டிஐஐசி இதோட வேலை என்ன? இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான் இல்லையா, இட வசதி செஞ்சு கொடுக்கறது மட்டும்தான் டான் சிட்கோ, டிட்கோ, சிப்காட்டோடைய வேலை. அந்த கம்பெனி நடத்துறவன் இருக்காங்க இல்லையா, நடத்துறவனுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு பணம் தேவைப்படுது. சரியா? இப்போ வந்து இப்போ கேக்குறாங்க சின்னதா, சார் ஸ்க்ரூ டிரைவர் தெரியுமில்ல? ஸ்க்ரூ மேனுஃபேக்சர் பண்றக்கூடிய ஒரு கம்பெனி. சரியா? ஸ்க்ரூனா உங்களுக்கு தெரியும். ஸ்க்ரூங்கிற கம்பெனியை உட்காந்து அது சாம்சங் கம்பெனி தனிச்சிருப்பான். ஸ்க்ரூவை வெளியில தான் வாங்குவான், அவுட் சோர்ஸ் தான் பண்ணுவான். ஸ்க்ரூக்கு தயாரிக்கிறதுக்கு இப்ப சாம்சங் பெரிய ஆர்டர் கிடைக்குது. எத்தனை ஸ்க்ரூடா? 1 கோடி ஸ்க்ரூ கேட்கறாங்க சார். எத்தனை நாள்ல? 3 நாள்ல நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னா. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் இப்ப பொருள் வாங்கிட்டு செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பணத்தை கொடுப்பேன்றாங்க. இப்ப 1 கோடி ஸ்க்ரூ அப்படின்னா 1 கோடி ரூபாய் அப்படின்னா முன்பணம் ஏதாவது கொடுக்கணும்ல, அந்த ஸ்க்ரூ வாங்குறதுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? அது தரமாட்டேன் அப்படின்னா அப்ப அவனுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் வாங்கினாதான், 20 லட்சம் ரூபாய் கையில இருந்தாதான் அதுக்கான மூலப்பொருளை வாங்கி 1 கோடி ரூபாய் ஸ்க்ரூ தயாரிக்க முடியும் அந்த கம்பெனில. அப்ப அவங்ககிட்ட 20 லட்சம் ரூபாய் இருக்காது. ஆள் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா 20 லட்சம் ரூபாய் இல்ல. இருக்கு 20 லட்சம் ரூபாய். ஸ்க்ரூவுக்கு தேவையான பார்ட்ஸ் ஆகணும்ல, வேணும்ல. அது என்ன பண்ணுவாங்க? அப்ப இந்த மாதிரி, சார் நல்ல ஆர்டர் பிடிச்சிருக்கு சார், அந்த 20 லட்சம் ரூபாய் இல்லைங்க சார். அப்ப அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அந்த வீடு அடமானக்கிறது, சொத்தரம் அப்படின்றது போல இல்லாம நம்ம டிஐஐசி இருக்கிறாங்க. டிஐஐசி அவருடைய வேலை என்ன? என்ன கொடுத்துருக்கான்? லோ காஸ்ட் பினான்சியல் சப்போர்ட், ரொம்ப கம்மி விலையில நிதி உதவி கொடுக்குது. சரியா? கம்மி விலையில என்ன கொடுக்குது? நிதி உதவி கொடுக்குது. சரியா? அடுத்தது யாரு? டான்சி 1965. சரியா? டான்சி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட். சரியா? இதுவும் சேம் தான், பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. எல்லாத்துக்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வருஷமும் அதோடைய விரிவாக்கம் மறந்துடாதீங்க. இது எல்லாத்தையும் ஒரு முறை வரீங்களா? ரொம்ப கம்மி தானே. சிப்காட்டு, டான்சிட்கோ, டிட்கோ, டான்சி, டிஐஐசி. ரைட். சிறு பொருளாதார மண்டலம் என்னன்னு கொடுத்திருக்கான். சரியா? சோ சிறு பொருளாதார மண்டலம்ங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹேசல் ஃப்ரீ என்விரான்மெண்ட், அதாவது எந்த தடைகள் இல்லாத ஒரு சுற்றுச்சூழல். யாருக்கு? தொழில், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி அல்லது இந்த மாதிரி தொழில் நடத்துவவங்களுக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுக்கறது பேரு சிறு பொருளாதாரம். நாங்குநேரி, எண்ணூர், கோயம்புத்தூர் செஸ், சரியா, ஒசூர், ஆட்டோ சிட்டி, இந்தியா சிங்கப்பூர் செஸ், பார்மக்யூட்டிக்கல் செஸ், அந்த மாதிரி நிறைய என்ன இருக்கு? செஸ் இருக்கு. சரியா? சிசெட்னு சொல்லலாம், செஸ்ன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அடுத்து பாருங்க, மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுவும் ஒரு சிறு பொருளாதார மண்டலம் தான். MEPZ என்றால் விரிவாக்கம் சுக்கூறு அப்படின்னு சொல்லி கேட்பான். மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். இது எப்போ உருவாக்கப்பட்டது?
இது அந்நிய நேரடி முதலீடு. நல்லா கவனிங்க பாருங்க. அந்நிய நேரடி முதலீடை பெருக்க 1984 உருவாக்கப்பட்டது. சென்னையுடைய தாம்பரத்தில் இருக்கு. சென்னை எங்க இருக்கு? தாம்பரத்தில் இருக்கு. சென்னை தாம்பரத்தில் உள்ளது. என்ன வருஷம் முக்கியம், கதை நோ. கதை அப்படின்றது கான்செப்ட்ங்கிறது ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். ஃபேக்ட் தான் இம்பார்ட்டன்ட். இயர் தான் கேட்போம். 84. சரியா? சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்ற சித்தாந்தம் எப்போ வந்துச்சு? ஏப்ரல் 2000. ஏப்ரல் 2000. டான்சிட்கோ 1970. டிடுகோ 1965. டான்சி 1965. டிஐஐசி 1949. சிப்காட் 71. சிப்காட் 71. அடுத்தது இப்போ இதெல்லாம் பார்த்தது மாநிலங்கள்ல. தமிழ்நாடு மாநிலம் வந்து செஞ்சது. சரியா? நம்ம இந்தியா யோசிச்சு பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல வந்து இந்தியாலேயே நிறைய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுல தான் இருக்குன்னா அப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்? இந்த மாதிரிலாம் ஸ்கீம் வந்ததுதான். பாருங்க 1965லயே வந்துருச்சு. 1971லயே வந்துருச்சு. முதலீடு கொடுக்கறது 1949லயே பண்ணிட்டோம். தமிழ்நாடு யோசிச்சு பாருங்க. 1949லயே என்னது கடன் வசதி செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம டிஐஸ் பண்ணிட்டோம். சரியா? ஆனா இந்தியாக்குலயா இப்பதான் அறிவு வந்துச்சு. சரியா? இதை நம்ம இந்தியா லெவல்ல செய்வோமே அப்படின்னு என்னது ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்லாம் இப்போ உனக்கு 2016 நம்ம எல்லாம் ஆரம்பிச்சு சாப்பிட்டு முடிச்சு ஏன்னு ஏப்பமே விட்டாச்சு. இப்பதான் என்ன பண்றாங்க? ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா இந்த ஸ்கீம் கொண்டாடுறாங்க. இது எக்ஸாம்பிள் கேட்போம். 2016 ஜனவரி 16 ஸ்டார்ட் அப் இந்தியா. 2016 5 ஏப்ரல் ஸ்டாண்ட் அப் இந்தியா. முதல்ல ஸ்டார்ட் அப் அப்படின்னு என்ன? ஸ்டார்ட் அப் அப்படின்னா தொழில் தொடங்கு, ஒரு தொடங்கு தொழில்னு சொல்லலாம். சரியா? புதுசா ஆரம்பிக்கப்பட்ட ஃப்ரெஷ்ஷான ஜாப். ஒரு கம்பெனி ஒரு 5 கோடி ரூபாய் ப்ராசஸ்ல லோனை வாங்கி ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாரு. சரியா? என்னடா அப்படின்னா ஒரு கேமிங் கம்பெனி. பப்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு கேம் நல்லா ஆண்டோம்ல, அந்த மாதிரி கப்புஜி அப்படின்னு ஒரு கேம் தயாரிக்கலாம். சரியா? அப்படின்னு அவர் பிளான் பண்ணி கப்ஜி அப்படின்னு ஒரு கேம் தயாரிக்கலாம். அதுக்கு எவ்வளவு ஆகும்? 5 கோடி அப்படின்ற மாதிரி முதலீடு லோன் வாங்கி, சரியா, அவர் கையில இருந்து ஒரு 5 கோடி போட்டாரு. பிளஸ் கடனை 5 கோடி வாங்கி 10 கோடியில ஆரம்பிச்சாரு. எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? ஒரு 30 பேர் வேலை செய்யறாங்க. சரியா? 30 எம்ப்ளாயிஸோட ஆரம்பிச்சு அந்த கேம் லான்ச் பண்ணிட்டாரு. 3 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா, 3 இயர்ஸ் என்ன ஆயிடுச்சு? சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த கேம் கப்ஜி அப்படின்ற கேம் வந்து 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்துருச்சு. 10 லட்சம் பேர் என்ன பண்ணிருக்கான்? டவுன்லோட் பண்ணிட்டான். அப்போ வந்து இந்த மாதிரி இப்போ ரீசெண்டா ஆரம்பிச்சு அந்த போட்டிட்டு இருக்கிற கம்பெனிக்கு பேர் தான் ஸ்டார்ட் அப். அவ்வளவுதான், சிம்பிள். ஸ்டார்ட் அப் நிறுவனம். தமிழ்ல ஸ்டார்ட் அப் தான் சொல்றாங்க. இன்னும் பேர் கரெக்டா வைக்கல. இன்னும் வச்சுட்டாங்களான்னு தெரியல. இன்னும் நம்ம நியூஸ் பேப்பர்ல ஸ்டார்ட் அப் தான் வார்த்தை பிரயோகனம் வருது. அப்ப தமிழ்ல எழுதிக்கு ஸ்டார்ட் அப். புதிதாக தமிழ்ல அர்த்தம் என்னன்னா புதிதாக தொடங்கப்பட்ட தொழில். ரீசெண்டா ஆரம்பிச்ச ஒரு நல்ல தொழில் ஸ்டார்ட் அப். சரியா? சோ அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்புக்கு யோசிச்சு பாருங்களேன். புதுசா ஆரம்பிக்கிறேன்னு சொல்றான். அவனை நம்பி வேணா 5 கோடி ரூபாய் கடன் கொடுப்பானா? யாரா நீ? அப்படின்னா சார் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட். அப்படியா? அப்படியே வெளில போயிரு அப்படின்னு சொல்லிதான் அவன் துரத்தி விட்டுறாங்க பேங்க்ல. இல்லையா? உன்னை நம்பி முதல்ல எஜுகேஷன் கட்ட கட்டியா? உன்னை நம்பி என்னது பேங்க்ல எவ்வளவு அக்கௌண்ட் வச்சு பைசா வச்சுட்டு சார் 50,000 வச்சிருக்கேன் சார். அதை வச்சு எதுக்கு 5 கோடி வந்தேன் அப்படி கேட்பான்ல. 5 கோடி கொடுப்பானா? ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்ல கொடுப்பான். சரி, 5 கோடி கொடுப்பானா சார் கேட்காதீங்க. நம்பி லோன் கொடுப்பான். சரியா? சோ அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் உடைய ப்ரொமோஷன், அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக வந்தது ஸ்டார்ட் அப் இந்தியா. சரியா? ஸ்டாண்ட் அப் இந்தியாங்கிறது பாத்தீங்கன்னா பட்டியலினத்தவர்களுக்கும் பட்டியலினத்து பழங்குடியின மக்களுக்கும், சரியா, குறைஞ்சது 10 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. இதுவும் தொழில் முனைவோர்களுக்கு தான். சரியா? தொழில் முனைவோர்களுக்கு தான் என்னது இதுவும் கொடுப்பாங்க. அப்ப தொழில் முனைவோர் அப்படின்னா யாரு? ஆந்திரப்ரனியூர்.
அவருடைய வேலை என்ன? அவர் புது சிந்தனைய இல்ல பிசினஸ் அவர் நடத்துவார். அவ்வளவுதான். அதான் அவருடைய வேலை. இருக்கலே கஷ்டமான வேலை அதான். சரியா? இருக்கலே கஷ்டமான வேலை. அதனாலதான் யாருமே வீட்டுல என்ன பண்ணுவாங்க? பிசினஸ் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேணான்றுவாங்க. சரியா? பல இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. பிசினஸ் அப்படின்றது வேற, செல்ஃப் எம்ப்ளாய்டுன்றது வேற, சுய தொழில் அப்படின்றது வேற. இப்போ ஒருத்தர் வந்து அவர் ஒரு என்ன சொல்லலாம், டிவி மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி வச்சுப்போமே. டிவிய உருவாக்குற கம்பெனி ஒருத்தர் வச்சிருக்காரு. சரியா? அவருக்கு நல்ல டிவி அவரவே சொந்தமாவே என்ன பண்ண முடியும்? டிவி வாங்கி உற்பத்தி பண்ணி கம்மி விலையில, இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சாம்சங், ஒனிடா டிவி எல்லாத்தையும் விட என்ன பண்றாரு? 2000 3000 கம்மியாவே 8000 ரூபாய்க்கு நான் எல்சிடி டிவி கொடுக்குறாரு. 8500 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. சரியா? அப்போ இந்த இது எத்தனை பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா ஒரு 3 பேர் வேலை செய்யறாங்க. சரியா? 3 பேர் வேலை செய்யறாங்க. டெய்லி ஒரு 5 டிவி ரெடி பண்ணிடுவாங்க. சரியா? அப்ப இவர் பிசினஸ் மேனா இவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் மேனா இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டா? தெரியல. செல்ஃப் எம்ப்ளாய்டு. செல்ஃப் எம்ப்ளாய்டு. சரி, அவர் பிசினஸ் மேன் கிடையாது. சரியா? அவருக்கு அவரே வேலை வச்சு கொடுத்துட்டாரு. எனக்கு எவன்டா வேலை கொடுக்கறது? நானே எனக்கு நான் வேலை கொடுத்துக்கிறேன்டா அப்படி உங்களுக்கு நீங்களே வேலை கொடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் செல்ஃப் எம்ப்ளாய்டு. சுய தொழில். சுயமா நீங்களே ஒரு தொழில் செஞ்சுக்கிறீங்க. பிசினஸ்ங்கிறது அப்படி கிடையாது. பிசினஸ் மேன்ங்கிறவன் வேலையே செய்ய மாட்டான். தான் பிசினஸ். அவன் வேலை செய்ய மாட்டான். இப்ப இங்க டிவி யாரு கட்டுறது? அவர் விட்டுட்டா இங்க என்ன பண்ண முடியாது. சிம்பிளா டிஃபரன்ஸ் என்ன? செல்ஃப் எம்ப்ளாய்டுனா அவர் இருந்தாதான் அந்த வேலை ஓடும் அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு. அவர் இருக்கிறாரோ இல்லையோ அந்த வேலை ஓடும் அப்படின்னா அது பிசினஸ். புரியுதா? அவரை நம்பி அந்த தொழில் இல்லை. ஆனா அவர் தான் அதை ஆரம்பிச்சிருப்பாரு. அதுல வரக்கூடிய லாபம் அவருக்கு தான். இப்போ உங்களுக்கு அம்பானி இருக்காரு. அம்பானி வந்து இப்போ 2 மாசம் உலகம் சுத்தக்கூடிய வேர்ல்டு டூர்னு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, மகனுக்கு கல்யாணம், நம்ம என்ன பண்ணலாம்? வேர்ல்டு டூர் ஃபேமிலியா போயிட்டு வரலாம் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இழுத்து மூடிடுவாங்களா? ஏன்? அவர் அப்ப எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. பெட்ரோல்ல சுத்தம் பண்ணி அவர் தான் வடிகட்டிட்டு இருக்காரு. பெட்ரோல் எப்படி வடிகட்டிட்டு இருக்காரா? அப்புறம் என்ன பண்றாரு? அவரா பண்றாரு? சரியா? அவர் பணத்தை போடுறாரு, அவ்வளவுதான். அவர் நேரத்தை செலவழிக்கிறது கிடையாது. மற்றவங்களுடைய நேரத்தை அவர் காசு கொடுத்து வாங்கிட்டாரு. விளங்குதா? மற்றவங்களுடைய நேரத்தை அவரு அப்ப அவர் பிசினஸ். செல்ஃப் எம்ப்ளாய்டுங்கிறது அவர் இருந்தாதான் அந்த வேலையே நடக்கும். அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது தெளிவா கேட்போம், நீ பிசினஸ் பண்றியா செல்ஃப் எம்ப்ளாய்டு பண்றியான்னு. நம்ம பல பேர் என்ன பண்றோம்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கும். சரியா? ஃபார்மிங்கும் பிசினஸ் தான். நீங்க ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கீங்க, நீங்க இறங்கி வேலை செய்ய மாட்டீங்க, ஆள் போட்டு வேலை செய்யறதுனால அதுவும் பிசினஸ் தான். மொத்தத்துல நீங்க வேலை செய்ய வேண்டாம், வேற ஆளை வச்சு வேலை வாங்குறீங்க. அவங்கள மேற்பார்வை செய்யறதுதான் உங்க வேலை. அப்ப யாரு ஆந்திரப்ரனர்? என்னது? மேனேஜ் பண்றது அவரோட வேலை. சூப்பர்வைஸ், மேனேஜ். அவர் தலைவரா இருக்கணும். லீடர்ஷிப். அவர் தலைவன். அவரு கீழே ஒரு டீம் இருக்கும், ஸ்ட்ராங் டீம். அவர்களை நிர்வகிப்பாரு. இவங்க எல்லாம் செய்யற பிசினஸ் அப்படின்ற அந்த வேலைக்கு மறுபெயர் தான் என்ன? ஆந்திரப்ரன்யூர். அவர் நிறுவனத்தை உருவாக்குறவர். சுயதொழில் செய்வன் தனக்கு ஒரு தொழிலை கொடுத்துப்பான். சுயமாக அவன் ஒரு தொழிலை தேடிப்பான். பிசினஸ்ங்கிறது என்ன கிடையாது? தொழில் தேர்றது கிடையாது. அவன் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த நிறுவனம் இருக்கும். சரியா? ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருப்பான். ரைட். சோ மத்ததெல்லாம் பேசிக் தான். அவங்களுடைய ரோல் என்ன இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டான். ஓகேவா? சோ இந்த டாபிக் முடிஞ்சது. ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது எது? திருப்பூர் எது ஃபேமஸ்? கூட்டுக்கா, விவசாய பொருட்களுக்கா, இல்ல பனியனுக்கா? சரி, ஐடினா என்ன? இந்தியன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இனிஷியேட்டிவ் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரியா? தகவல் தொழில்நுட்பம். தகவல்னா இன்ஃபர்மேஷன், தொழில்நுட்பம்னா டெக்னாலஜி. சரியா?
ரைட். சிப்காட் நிறுவப்பட்ட ஆண்டு 71 குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுவது சிவகாசி சிவகாசி. சரி. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் திட்டம் எப்போ வந்தது? ஏப்ரல் 2000 ஏப்ரல் 2000. 2000. சரியா? புதிய சிந்தனைகளையும் பிசினஸையும் உருவாக்குறவர் யாரு? ஆண்டர்பிரினர் ஆந்திரபிரினியோர். வரவே மாட்டேங்குது வாயில. எழுத்துக்கூட்டே படிச்சேன் இங்கிலீஷை எழுத்துக்கூட்டி படிக்க கூடாதுப்பா. சரியா? இங்கிலீஷ் அப்படி கிடையாது. தமிழ்ல தான் எழுத்துக்கூட்டி படிக்கணும். சரியா? சரி, ரைட். சோ உங்களுக்கு 6th இருந்து 10th வரைக்கும் டாபிக் முடியுது. 6th to 10th டாபிக் முடியுது. லெட்ஸ் கோ டு 11th ஸ்டாண்டர்ட். 11th ஒரு 4 லெசன் நறுக்குன்னு 4 பாக்குறோம். எக்கனாமிக்ஸா முடிச்சுட்டு போறோம். ஓகேவா? அதுல 4 லெசன்ல நம்ம ஆல்ரெடி பல டாபிக்கை நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்ப நான் ரிவைஸ் பண்ணா போதும். ஓகேவா? பல டாபிக்கை பார்த்துட்டோம். அப்ப அதை பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட்ல பாருங்க. 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல இதெல்லாம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சிலபஸ் இருக்கா? இல்ல. நுகர்வுனா என்ன, உற்பத்தினா என்ன, இதெல்லாம் எக்கனாமிக்ஸ்ல வருது. நமக்கு என்ன சப்ஜெக்ட்? எக்கானமி தான் சப்ஜெக்ட். சரியா? இந்தியன் எக்கானமி தான் சப்ஜெக்ட். அப்போ இந்தியன் எக்கானமினா என்ன? 143 7வது லெசன். 8வது லெசன் என்ன? இந்திய பொருளாதாரமும் சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின். சரியா? அடுத்தது சாப்டர் 10 ரூரல் எக்கனாமிக்ஸ், கிராம பொருளாதாரம், அப்புறம் தமிழ்நாட்டு பொருளாதாரம். இந்த 4 லெசன் கம்பல்சரி. சரியா? 9வது லெசன்ல ஒரு சில பகுதிகள் பார்க்கணும். அப்ப 4.5 லெசன் வச்சுக்கோங்க. எவ்வளவு லெசன்? 4 எழுதிட்டீங்களா? பிரியா மேம் எழுதுனீங்களா? எழுதுங்க. 7 8 10 11. ராஜலட்சுமி எழுதுங்க. நடத்தும் போது எதுக்கு நீங்க கவனிக்காம இருக்கீங்க? எழுத வேண்டியது தானே. ரைட். இந்திய பொருளாதாரம்னா என்ன? ஸோ வெரி பேசிக். இப்போ எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ இந்த 6th இருந்து 10th வரைக்கும் ஒரு டிஎன்பிசியில கொஸ்டின் வந்து ஒரு 60% கொஸ்டின் வருதுன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து மட்டுமே 30% கொஸ்டின் வரும். 4 லெசன் 30%. சரியா? இது எத்தனை லெசன்? 12 லெசனா? 6th 12th வரை எத்தனை லெசன்? 10 லெசன். சரியா? 10 லெசன் 60%. 4 லெசன் 30%. சரியா? அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, மறந்துடாதீங்க. அப்ப 10%ன்றீங்களா? சரியா? 10% வந்து கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட்டடா வரும். ஓகே, ரைட். பாருங்க, வளர்ச்சினா என்ன, முன்னேற்றம்னா என்ன? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். growthனா என்ன? growthங்கிறது குவான்டிட்டி. growth, டெவலப்மெண்ட். அதான் சொன்னேன் இல்லையா, இதுல நிறைய டாபிக் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இப்ப ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணா போதும். growthங்கிறது என்ன, டெவலப்மெண்ட்ங்கிறது. சரியா? இப்ப நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? தேசிய வருமானம் அப்படின்னு நம்ம கணக்கிடுறோம். பாத்தீங்களா? என்னென்ன? ஜிடிபி, என்டிபி. சரியா? அதுக்கப்புறம் ஜிஎன்பி, என்என்பி. இது அப்புறம் பர் கேபிட்டா இன்கம். பர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் எப்படி கணக்கிடுவீங்க? தேசிய வருமானம் பை மக்கள் தொகை. சரியா? அப்ப இதெல்லாம் இந்த நம்பர் நம்ம அதிகமா நிறைய ஜிடிபி சம்பாதிக்கணும் அப்படின்னு கணக்கு போட்டீங்கன்னா அது எதை குறிக்குது? அது நாட்டினுடைய growth தான் குறிக்குது. இப்ப நம்ம இந்தியா எவ்வளவு சம்பாதிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு காமிச்சல கிட்டத்தட்ட 300 லட்சம் கோடி. இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளோ? 300 லட்சம் கோடி. சரியா? இப்ப நம்ம இன்னும் நம்ம நல்லா வளர்ந்து, சரியா, 500 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, சரியா,
இந்தியா வந்து வல்லரசு நாடாயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்தியால வறுமையே இருக்காதா சார் அப்படின்னா கிடையாது. அப்போ குவான்டிட்டிங்கிறது அது கிடையாது. குவான்டிட்டி பேஸ் பண்ணி தான் growth வரும். டெவலப்மெண்ட்ங்கிறது குவாலிட்டி. குவாலிட்டின்றதுல என்னென்னலாம் வரலாம், குவாலிட்டியில என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா, குவான்டிட்டியில குவாலிட்டியில நல்ல கல்வி, சரியா, சுகாதாரம், ஹெல்த், வாழ்க்கை வாழ்க்கை வாழ்நாள், கல்வி, சுகாதாரம், வாழ்நாள், வேலை வாய்ப்பு வருமா? என்னங்க வேலை வாய்ப்பு வருமா? வேலை வாய்ப்பு வராது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம், கல்வி, சுகாதாரம், வாழ்நாள், வாழ்க்கை தரம். வாழ்க்கை தரம்ங்கிறது என்ன மாதிரியான வீட்டுல இருக்கும் சரியா, பக்கா ஹவுஸா கச்சா ஹவுஸா, பக்கா வீடுகளா கச்சா வீடுகளா, இது ஹிந்தி வார்த்தை, அர்த்தம் தெரிஞ்சுக்கோ. பக்கானா கான்கிரீட் கூரை வீடு, கச்சானா குடிச வீடு. பக்கா ஹவுஸா கச்சா ஹவுஸா, வீட்டுல எல்பிஜி சிலிண்டர், அவன் அதெல்லாம் இருக்கா, இல்லைன்னா விறகடுப்பா, ஓப்பன் ஸ்டவ், சரியா, வீட்டுல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி இருக்கா, இல்ல லாந்தர் விளக்கம், சரியா. லாந்தர் விளக்கு என்ன பேர் இங்கிலீஷ்ல தெரியுமா? லேண்டன். லாந்தர் விளக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அட காமெடி தெரியாது, இதுல எப்படி லைட் தெரியும்னு சொல்லி அமைக்கி போவானே, அதான் லாந்தர் விளக்கு இப்படி போவாங்கல்ல. ஐயோ அஜித், சரியா, பட்டர் மார்க்ஸ் லைட்டு, லாந்தர் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, லாந்தர் லைட், அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா லேண்டன் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்னது லேண்டன். அந்த மாதிரி இப்படி தூக்கிட்டு போறதுக்கு பேர் லேண்டன். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி இருக்கா, சரியா. அப்புறம் வந்து ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி உணவு பாதுகாப்பு, இதெல்லாம் என்ன, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், சரியா. இது எல்லாத்தின் அடிப்படையில் வச்சுதான் ஒரு நாடு டெவலப்டா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? சரி, அப்ப இது எப்படி கணக்கிடு? அப்போ குரோத்தை கணக்கிடுவதற்கு நமக்கு என்ன இருக்கு? ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, என்என்பி எல்லாம் இருக்கு, கரெக்டா. இப்ப குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி பண்ண முடியும்? அப்ப அதுக்கு வந்து வேற யூஸ் பண்ணணும், இதே ஸ்கேல நம்ம யூஸ் பண்ண முடியாது, கரெக்டா. அப்ப இதுக்காக வந்ததுதான் என்னது, HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், PQLI, பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ், பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், GNHI, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அப்போ இதெல்லாம் எதுக்கு வருது? குவாலிட்டியா குவான்டிட்டியா? குவாலிட்டி, சரியா. அப்ப குவாலிட்டியில என்னென்ன விஷயங்கள் வச்சு கண்டுபிடிப்பாங்க? இதெல்லாம் தான், சரியா. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? இது முழுக்க எல்லாத்துலயும் பி தான் இருக்கு பாருங்க. இதுவும் பி, ஜிடிபி, என்டிபி, என்என்பி, ஜிஎன்பி. அப்ப பின்னா என்ன? உற்பத்தி. எவ்வளவு உற்பத்தி நடக்குதோ அந்த உற்பத்திய நம்ம கணக்கு போடுறது. ஜிடிபினா இந்தியா அப்படின்ற எல்லைக்குள்ள கணக்கு போட்டீங்கன்னா, மொத்தமா கணக்கு போட்டீங்கன்னா அது எவ்வளவு உற்பத்தி தான் ஜிடிபி. அதுல தேய்மானத்தை குறைச்சிங்கன்னா என்டிபி. இந்தியர்கள் அவங்க எங்க இருந்தாலும் சரி, உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு உற்பத்தி பண்றான் அப்படின்னு கணக்கு போட்டீங்கன்னா ஜிஎன்பி. அதுக்கு தேய்மானத்தை குறைச்சா என்என்பி. இது எதையாவது ஒண்ணு எடுத்து அதுல மக்கள் தொகையை வகுத்தோம்னா PCI, பர் கேபிட்டா இண்டெக்ஸ், பர் கேபிட்டா இன்கம். அவ்வளவுதான். இதுல எல்லாமே ப்ராடக்ட். எதை யூஸ் பண்றீங்க? ஒரே பொருள் தான். பொருளையோ சேவையோ
எவ்வளவு நடக்குது ஒரு வருஷத்துக்குள்ள அப்படின்னு கணக்கு போடுறதுதான் ப்ராடக்ட். ஜிடிபி, என்டிபி, என்என்பி, சிஎன்பி எல்லாமே. சரியா? ஆனா குவாலிட்டின்றது இப்ப என்னென்ன வரும்? கல்வி, சுகாதாரம், வாழ்நாள், மற்ற என்ன, வாழ்க்கை தரம், இது எல்லாத்தையும் கணக்கிடுவாங்க. இது உங்களுக்கு யூனிட் 9ல கிளாஸ் நடத்திருப்பாங்களே, நடத்தினாரா? யூனிட் 9 ஸ்டாஃப் நடத்திருப்பாரு. இதை முதல்ல சொன்னது யாரு? முதல்ல HDA சொன்னது யாரு? அமர்த்தியா சென்னும் சரியா? மஹபூபுல் அல்ங்கிறது எக்கனாமிஸ்ட். சரி, ஜிஎன்எச்ஐ முதல்ல சொன்னது யாரு? சொல்லலைன்னா எழுதிக்க. ஜிஎன்எச்ஐ ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் எழுதிக்க. இது முதல்ல பூட்டான்ல கொண்டு வந்தாங்க. பூட்டானுடைய அரசரான ஜிக்மே சிங்கே வாங்சுக். ஜிக்மே சிங்கே வாங்சுக் பூட்டான் நாடு தான். அவங்க சொல்லிக்கிறாங்க, நாங்க தான் சந்தோஷமான நாடு. சரியா? எங்க கிட்ட பெரிய ஜிடிபி எல்லாம் இல்லாம இருக்கலாம். சரியா? ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்ன ஒரு ஆச்சரியம்னா, அதிகமா சம்பாதிக்கிற நாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு போடக்கூடிய சைனா, ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கா, சைனா, பிரான்ஸ், பிரிட்டன், இந்தியா, இந்த நாடுகள் எதுவுமே சந்தோஷமான நாடுகள் கிடையாது. சரியா? இது எதுவுமே குவாலிட்டியில வந்து இங்க என்ன கிடையாது, டாப் கண்ட்ரி கிடையாது. குவான்டிட்டியில தான் இதெல்லாம் டாப் கண்ட்ரி. குவாலிட்டியில டாப் கண்ட்ரிஸ் எல்லாமே வேற. அவங்களுக்கு அதுக்கும், அதாவது சிம்பிளா இதைத்தான் நம்ம சொல்லுவாங்க, பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சரியா? அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கிறது. பணம் அதிகமா இருக்குன்னா சந்தோஷம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்காக ஏழை ரொம்ப வருத்தமா இருப்பான்னு அர்த்தம், பணக்கார சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம் அப்படி இல்லை. இந்த நாடுகள் இந்தியா, இப்ப நீங்க ஜிடிபி வரிசையில பாத்தீங்கன்னா பெரிய நாடுகள் என்ன லிஸ்ட்? இந்தியா எத்தனாவது பெரிய நாடுன்னு சொன்னேன்? 5ஆம் பெரிய நாடு இல்லையா? முதல்ல வரக்கூடிய அமெரிக்கா இல்லையா? அமெரிக்கா, USA, சைனா, இந்தியா, பிரிட்டன், பிரான்ஸ், இந்த நாடுகள் தானே. இதுதான் ஜிடிபி வயசு அதிகமா சம்பாதிக்கிற நாடுகள். சரியா? இந்த நாடு ஒண்ணு கூட ஃபர்ஸ்ட் 50ல கூட வரல. இதுல வரல, ஃபர்ஸ்ட் 50ல கூட வரல. ரேங்க்ல எத்தனாவது ரேங்க்ல கூட வரல, ஒரு 20 ரேங்க் 30வது ரேங்க் கூட வரல. இல்ல கடைசியில கிடக்குதுங்க. அப்போ இவங்க எல்லாம் குரோத்ல தான் பெருசு, குவான்டிட்டியில பெருசு. குவாலிட்டியில பாத்தீங்கன்னா கடைசி. உலகத்துல அதிகமாக சூசைட் நடக்கக்கூடிய நாடு USA. சரியா? உலகத்துல அதிகமாக மரண தண்டனை நாடு சைனா. மரண தண்டனை அதிகமா இருக்கக்கூடிய நாடு சைனா. ஏழ்மை மக்கள் அதிகமா இருக்கக்கூடியது, பசி பட்னியில வாடக்கூடியது இந்தியா, வறுமையில இல்லையா? ஏன் பிரிட்டன், பிரான்ஸ் கூட அப்படித்தான். இவங்கெல்லாம் ஒன்னும் டாப்ல எல்லாம் இல்ல. டாப்ல இந்த குவாலிட்டியில டாப்ல இருக்க நாடுகள்லாம் லிஸ்ட்ல இவனா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் தான் டாப்ல இருக்காங்க. அதுதான். அப்ப நம்ம இதுல என்ன தெரியுது? அவங்க சொன்ன சரிதான் போல. என்னது? பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படின்றது உண்மைதான் போல அப்படின்னு தெரியுது. சோ அப்ப என்ன பண்றாரு? புதுசா ஒரு குறியீடையே கொண்டாரு. இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அது சந்தோஷமான நாடு அப்படின்னு சொல்லி குறியீடு கொண்டாரு. யாரு? ஜிக்மே சிங்கே வாங்சுக். சரியா? எதன் அடிப்படையில் கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க. என்னது? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சரியா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன். என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, நல்ல அரசு, குட் கவர்னன்ஸ். நல்ல அரசு, நல்ல அரசு, இதெல்லாம் இருந்தா இதெல்லாத்தையும் வச்சு ஒரு நாடு சந்தோஷமான நாடுன்னு சொல்றாரு. யாரு? ஜிங்கே சிங்கே வாங்க. இதெல்லாத்தையும் வச்சு பார்த்தா பூட்டான் ஃபர்ஸ்ட் வரும், தப்பு இல்லை. சரியா? பூட்டானுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அங்க வந்து நெகட்டிவ் கார்பன் இருக்கு. அது கார்பன் நெகட்டிவ்ல இருக்கணும். அதாவது என்னன்னா, கார்பன் நெகட்டிவ்ங்கிறது
எப்படி சொல்றது உங்களுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வண்டியில இருந்து வரக்கூடிய புகை இருக்குல்ல, கார்பன். சரியா? அந்த கார்பன் இயற்கையே கார்பனை உறிஞ்சிரும். உறிஞ்சிரும். சரியா? இப்போ ஒரு நாளைக்கு 10 கிலோ கார்பனை உரியுது அப்படின்னா 10 கிலோ கார்பனை நீங்க வண்டியில புகையா விடுறீங்கன்னா அப்ப அது நியூட்ரல் கார்பன். என்ன சொல்றேன் புரியுதா? 10 கிலோ கார்பன்னா தெரியுமில்லப்பா, புகை, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. அந்த 10 கிலோ கார்பன் ஒரு நாளைக்கு வெளியில வருது அப்படின்னா 10 கிலோ கார்பன் பூமி உறிஞ்சிரும் அப்படின்னு வச்சுக்கோ. உரியறதும் வெளியில விடுறதும் சமம் அப்படின்னா நியூட்ரல். பூமி எக்ஸ்ட்ராலாம் உரியாது. பூமி 10 கிலோ தான் என்ன பண்ணும், அது அவ்வளவுதான் உரியும். சரியா? பூமி 10 கிலோ உரியுது. ஆனா 20 கிலோ கார்பன் நீங்க வெளியிடுறீங்க அப்படின்னா என்ன ஆகுது, அப்போ கார்பன் பாசிட்டிவ். சரியா? 10 கிலோ கார்பன் பூமியை உறிஞ்சிரும். ஆனா அந்த நாடு வெறும் 5 கிலோ கார்பனை தான் வெளியில விடுது. அப்படின்னா என்ன அர்த்தம், கார்பன் நெகட்டிவ்ல இருக்கு. பூட்டான் மட்டும் தான் கார்பன் நெகட்டிவ்ல இருக்கு நாடு. அங்க மொத்தத்துல எவனும் வண்டி ஓட்டுறதே இல்லை மொத்தத்துல. அதுதான் அர்த்தம். அதுல அங்க எப்படி வண்டி ஓட்டுறீங்க, அதுதான் மலை பிரதேசமாசே. அவ்வளவு வண்டி ஓடாது. சரியா? அது ரொம்ப அப்படியே உங்களுக்கு எப்படின்னா ஒரு சொர்க்க பூமியா இருக்கும் பூட்டான் போனீங்கன்னா. சரியா? வசதிகள் பெருசா இருக்காதுதான். தங்க விலை கூட 10,000 ரூபாய் கம்மி, 40,000 தான் தங்கம் அங்க போனா. சரியா? வாங்கிட்டு வரலாம். கல்யாணம் என்ன பண்ணலாம், மொத்தமா நகை வாங்குறீங்கன்னா அங்க போயிட்டு ஒரு 10 பவுன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் கம்மியாகும் பூட்டான்ல. அங்க எதுக்குன்னா அப்ப அங்க என்ன பொருளாதாரம், அங்க ஒரே பொருளாதாரம் சுற்றுலாத்தலம் தான். சுற்றுலா வந்தாதான் அந்த நாட்டு மக்களுக்கு உணவு. அதனாலதான் என்ன பண்றான், வேணும்னே தங்கத்தோட மதிப்பை கம்மி பண்ணி வைக்கிறான். இங்க வாங்க தங்கம் வாங்கிக்க தெரிஞ்சே சொல்றான். அப்ப தங்கம் வாங்கறதுக்குன்னா நாங்க போவான்ல, நான்லாம் சுத்தி பார்ப்பான்ல. அப்ப அது மூலியமா என்ன பண்ணுவோம், சுற்றுலா வளருமா இங்க பூட்டான்ல. அப்ப சுற்றுலா மட்டும்தான், வேற எதுவும் ஒண்ணும் இல்ல அங்க. எதுவும் எடுக்க முடியாது. கம்ப்ளீட் இயற்கை, சுத்தமான தண்ணி, சுத்தமான காத்து, எல்லாமே இந்த பியூர் கண்டென்ட்ல வேணும்னா பூட்டான் தான். அதனால அவங்க சந்தோஷமா இருக்கா. சந்தோஷப்பட்டு இருந்து தோத்துக்கு என்ன பண்ண அப்படின்ற மாதிரிதான். அது தேவையில்லைன்றான். நாங்க குவாலிட்டியா வாழ்றோம் அப்படின்றோம். புரியுதா? நாங்க குவாலிட்டியா வாழ்றோம். இந்தியா என்ன சொல்றான், இங்க பாரு கிராஃப் ஏறிச்சு, ஜிடிபி அது மேல போகுது, அவ்வளோ மேல ஏறுது, அவ்வளவு சதவீதம் அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க இருக்கிற ஏழையா தான் இருக்கிறான். பிரிட்ஜு கடியில படிக்கிறோம் படுத்துட்டு தான் இருக்கோம். அப்போ நம்ம குவான்டிட்டியில டெவலப் தான் இருக்கும். ஆனா எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கோம்னா இல்ல. குற்றங்கள், அப்ப குற்றமே நடக்கூடாது. எல்லாரும் சந்தோஷம் பண்றாங்க, ஏன் குற்றம் நடக்கும், ஏன் திருட்டு நடக்கும், கொள்ளைக சம்பவம் ஏன் நடக்கும் இல்லையா? அப்ப இது கார்பன் கான்செப்ட் புரியுதுல. சோ இதை நான் அடிப்படை வச்சது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ரைட். இந்தியன் எக்கானமி. ஸோ மேப் படி பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் படி 1 2 3 4 5 6 7வது இடத்துல இருக்கு இல்லையா? அது வந்து 2016ல. ஓகேவா? ஜிடிபி அடிப்படையில 7வது இடத்துல இருக்கு ஸ்கூல் புக்ல. ஆனா இப்ப எத்தனாவது இருக்கு, 5வது இடத்துல இருக்கு. அப்ப 6 வருஷத்துல என்ன ஆயிட்டோம், 8 வருஷத்துல என்ன ஆயிட்டோம், 2 இடம் தாண்டி போயாச்சு. தெரியுதுலப்பா? இப்ப இது பழசு. இப்ப என்ன, டாப் 10 countries by GDP. USA, சைனா, ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா. USA, சைனா, ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா. இது 2024. புக் வரும்போது 2016ல 7வது இடத்துல இருக்கு. சோ அப்ப ஆன்சர் என்ன கொடுக்கணும், வருஷம் கொடுக்கலன்னா 5 தான் கொடுக்கணும். நீங்க வருஷம் கொடுக்கலன்னா நீங்க 5th எக்கானமி தான் சொல்லணும். புக்ல இருக்கு சார் சொல்லக்கூடாது. சரியா? ரைட்.
வருஷம் கொடுத்திருந்தானா நீங்க அது என்ன 2000 as per 2016 டேட்டா இந்தியன் எக்கனாமிஸ் டாக்ஸ் லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்ட் அப்படி வருதுன்னா 7th தான். அப்ப நீங்க போய் சார் 5 சொன்னாருன்னு 5 கொடுக்குறாதீங்க. ஓகேவா? சரி, ஆவரேஜ் growth ரேட் எவ்வளவு? 7%. 7% வளர்ச்சி விகிதம். 100 ரூபாய் போன வருஷம் சம்பாரிச்சா இப்ப 107 ரூபாய். அதாவது எப்ப 7% வளர்ந்துருக்கு. 7% வளர்ந்துருக்கு. இந்திய பொருளாதாரத்துடைய ஸ்ட்ரென்த் என்ன? ரொம்ப சிம்பிள். இது ஒரு கலப்பு பொருளாதாரம். கரெக்டா? அப்புறம் விவசாயம் வந்து முக்கிய தொழில இருக்கு. ஆனா ஜிடிபில வந்து 17% ஜிடிபில இருக்கு. சைனா விட நம்ம அதிகம் தான். 17% நீங்க கம்மியா இடப்படாதீங்க. சைனாவுல விவசாயத்தினால வரக்கூடிய ஜிடிபி விட நம்ம நாட்டுல விவசாயத்துக்கு ஜிடிபி நிறைய தான் வருது. அப்புறம் என்னது? ஒரு வளர்ந்து வரக்கூடிய சந்தை. சரியா? வளர்ந்து வரக்கூடிய சந்தை. பல நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்குள்ள என்ன பண்றாங்க? எஃப்டிஐ வந்து செலுத்துறாங்க. சரியா? அடுத்தது உலக தரத்துல வந்து என்னது? 7வது இடத்துல, அதாவது இப்போ எத்தனாவது இடத்துல இருக்கு? 5வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன? வேகமாக வளரும் பொருளாதாரம். சரியா? அப்ப 7 வேகமா வளரனாலதான் 7 வருஷத்துல எங்க வந்திருக்கான்? 7வது இடத்துல இருந்து 5வது வந்திருக்கான். அப்ப வேகமா தான் வளருது, தப்பு இல்லை. சரியா? வேற என்னது? சேவைத்துறையும் வேகமா வளருதான். சேவைத்துறை. சரியா? சேவைத்துறை தான் அதிகமான ஜிடிபி வகிக்கக்கூடிய பங்கா இருக்கு. அப்படிதானங்க? சைனானாலே உற்பத்தி. சைனா எதுக்கு ஃபேமஸ்? மேனுஃபேக்சரிங்ல தான் ஃபேமஸ். மேட் இன் சைனா, மேட் இன் சைனா வரும். நீங்க என்னதான் முக்குனாலும் இந்தியால மேட் இன் இந்தியன் வராது. சரியா? காரணம் என்னன்னா, இந்தியால இருக்கிறது சேவைத்துறை, உற்பத்தி துறை இல்ல. சரியா? இந்தியால இருக்கிறது சேவைத்துறை தான். சேவையை நோக்கி தான் ஓடுறாங்க எல்லாரும். சரியா? இங்க இருந்து வந்து துபாயில போய் வேலை செய்வானே தவிர்த்து, இல்ல டிஎன்பிசிக்கு படிச்சு 1 வருஷம் 2 வருஷத்துல வேலையை வாங்குவானே தவிர்த்து, சரியா, வீட்டுல பிசினஸ் மட்டும் நடத்த விடவே மாட்டாங்க. சரியா? பிசினஸ் நடத்தினாதானே ஏதாவது உற்பத்தின்னு ஒண்ணு செய்ய விடுவாங்களா? வீட்டுல என்ன தம்பி செய்ய போற அப்படின்னா, சார் ஒரு 5 கோடி ரூபாய் பிசினஸ்ல கடை வாங்கி பெரிய பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு. யார் அவன் அப்படின்னு போயிருவாங்க. யாராவது சொல்லி கேட்டு பாருங்க, ஒத்துப்பாங்களா? வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அது அது இந்தியால இருக்க பிரச்சனை இல்லை, இந்தியர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை. சரியா? ஆனா அதுவே சைனால போனீங்கன்னா, சைனால இருக்கிறது எல்லாமே மேனுஃபேக்சரிங் தான். அங்க உற்பத்தி தான். அங்க சேவைத்துறைங்கிறது 2வது இடத்துல வருது. உற்பத்திங்கிறது என்னது? அதிகமா நடக்குது. மேனுஃபேக்சரிங் ஹப். உலகத்துடைய மேனுஃபேக்சரிங்கே வந்து என்னதான்? சைனா தான். இந்தியால மட்டுமா மேட் இன் சைனா வருது? உலகம் ஃபுல்லா மேட் இன் சைனா தான். எல்லா உபகரணங்களும் சைனால தான் என்ன பண்றாங்க? நடக்குது. சோ அதனால காரணம் வந்து இந்தியா வந்து சேவைத்துறையில வளர்ந்து வரக்கூடிய உலகத்திலே நம்ம தான் ஃபர்ஸ்ட். அதிகமான நபர்கள் சேவைத்துறை நாடி இருக்கிற உலகத்துல யார் தான்? நம்ம நாட்டுலதான். சரியா? இன்ஃபேக்ட் சொல்ல போனா உலகத்துக்கே சேவை ஏற்றுமதி பண்றோம். பாருங்க, இப்ப பிபிஓ ஐபிஓன்னு இருக்கா? நம்ம ஊர்ல பாருங்க, பிபிஓ பேசுறோம்னா நைட் டியூட்டின்னு போவோம், நைட் ஆபீஸ். ஏன்னா அமெரிக்கால வந்து போன் பேசி கொடுக்கறதுக்காக இந்தியால இருந்து போன் பேசி தராங்க. அமெரிக்கால டெலிகாலிங் பண்றதுக்கு இங்க இருந்து டெலிகாலிங் பண்ணி தராங்க. அப்ப அமெரிக்கால பகல்னா நமக்கு இங்க நைட்டு. கரெக்ட் தானே? நைட் ஆபீஸ் போயிட்டு இருக்காங்க. பெண்கள் போறாங்க. சைனா சென்னையிலயும் கோயம்புத்தூர்லயுமே பிபிஓல இருக்கிறது 3/4 பேர் பெண்கள் தான். அதுக்கு அனுப்புவான். பிசினஸ் ஆரம்பிக்கணும் விட மாட்டான். ஆனா வீட்டுல நைட்ல வந்து பெண்களை நைட் ஒர்க்கு அனுப்புறோம்னா கோயம்புத்தூர்ல போயிட்டு இருக்காங்க. 75% போயிடாங்க. சிடிஎஸ் கம்பெனி, டிசிஎஸ் கம்பெனி என்ன வேலை பண்ணுது? இதுதான் பண்ணுது. புரியுது நான் சொல்றது? அப்போ வி ஆர் சர்வீஸ் செக்டர். சேவை துறையில தான் நம்ம டாப்ல இருக்கும். சரி, அப்புறம் என்ன? சரி, உற்பத்தி பண்றது, ஏற்றுமதி பண்றதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். நுகர்வே நம்ம தான் உலகத்துல ஃபர்ஸ்ட்டுங்க. 140 கோடி மக்கள் இருக்கான். உற்பத்தி பண்றதை நாங்களே தின்னுட்டு ஏப்ப விட்டுருவோம். நம்ம தான் நுகர்வுல பெருசு. லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் கன்சம்ஷன். சரி, எந்த அளவுக்கு வளரக்கூடிய நாடுனா, நாங்க உற்பத்தி பண்றது நாங்களே சாப்பிடுறோம், மிச்சம் மீறி தான் உலகத்துக்கு ஏற்றுமதி. அப்ப நாங்க நிறைய நுகர்வு இருக்கு. அப்ப இது நுகர்வு இருக்கு அப்படின்னா என்னத்தை கொண்டாந்து நீங்க வித்தாலும், நீங்க காத்து பேக்கெட் பண்ணி வித்தாலும் வாங்கிடுவாங்க இங்கோட்டு. சரியா? எதையாவது தண்ணின்னு சொல்லிட்டு என்னது ஜூஸ் கீசுன்னு கலந்து பாட்டில கொடுத்தாலும் வித்து வாங்கி குடிச்சிருவாங்க நம்ம ஆளுங்க. அவ்வளவு நுகர்வு இருக்கு. அப்படித்தானே? இதை கேட்பான், இது எப்படி செஞ்சா, இதுல என்ன கலந்துருக்காங்க அப்படின்றது திரும்பி பார்த்துருக்குமா? ஒரே கேள்விதான், கூலிங்கா இருக்கா இல்லையா? 2வது, 2 ரூபா கூலிங் சார்ஜ் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? கொடுங்க அப்படின்னு வாங்கி குடிச்சிருவோம். அது என்ன கலந்தோம்னா கேட்க மாட்டோம். என்னென்ன பேர்ல விட்டாலும் சரி, கொடுக்குன்னு விட்டுருக்கான். பேர் என்னது? கொடுக்கும். அதுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கு என்ன சம்பந்தம்? வைக்கிறாங்க. அப்புறம் வேற என்ன? பவர் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. எது இடப்பே ஒரு பேர் வைக்க ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்ற மாதிரி. என்ன ஸ்டிங்குனா கொடுக்கு, தேல் கொடுக்குது.
ஜூஸுக்கும் தேல் கொடுக்கணும். தேல் கொடுக்குன்னா விஷம் தானே அர்த்தம். கரெக்டா? யோசிக்க ஒரு உண்மையா பிசினஸ் பண்றவனோ இல்ல யோசிச்சு வாங்கி குடிக்கிறவனா இருந்தா கொடுக்குன்னு பேர் வச்சா வாங்கி குடிப்பீங்களா நீங்க? கொடுக்குன்னா என்ன அர்த்தம்? அது விஷம். தேலுக்கு பாம்புக்கு பல்லுல விஷம்னா தேலுக்கு வால்ல இருக்கு கொடுக்குற விஷம். கொடுக்குன்னு வச்சா ஒருத்தன் வாங்கி லபக் லபக்குன்னு குடிக்கிறான் அப்படின்னா அப்ப அவன் அப்ப எப்படி இருக்கான் அதை பாத்துக்குங்க. அப்ப என்ன அர்த்தம்? நான் சொன்னதுல தப்பு இல்லை. என்னத்தை வித்து பண்ணாலும் நம்ம அது நுகரு. அதனால விக்கிறான். விக்கிறவனும் தப்பு சொல்ல முடியுமா? முடியாது. சரியா? சோ டொமஸ்டிக் கன்சம்ஷன் இந்த கண்ட்ரி ராபிட் இன்க்ரீஸ். சரியா? அவ்வளவு நுகர்வு. அப்புறம் அது மட்டுமா நகரமயமாகுது. நகரங்களை நோக்கி ஓடுறாங்க. அப்படி ஓடுறாங்க. அதனாலதான் 1997 உருவான நம்ம நாமக்கல் மாவட்டம் இப்ப வந்து என்னது முனிசிபாலிட்டி ஆச்சு, இப்போ மாநகராட்சி ஆச்சு. அப்ப திடுக்குன்னு காலையில வந்துச்சு, என்னடா மாநகராட்சியா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரியா? அப்ப அதனால வந்து இதுதான் காரணம். என்ன? நகரமயமாகுதல். சரியா? நகரங்களை நோக்கி சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்து நகரங்களை நோக்கி ஓடிடுறாங்க. நகரம் பெருசாயிட்டே போகுது. ஏன் நந்திகா, உங்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சா மாநகராட்சின்னு? சரி, மாநகராட்சி இப்பதான் கேள்வியே படுறீங்களா? ரைட், ஓகே. அப்புறம் வேற என்ன? மேக்ரோ எக்கனாமி, அதாவது ஒரு நிலையான பொருளாதாரம். உண்மையில சொன்னா நிலையான பொருளாதாரம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப அமெரிக்கால 2008 நமக்கும் தான் கம்புச்சு. 2008 நமக்குமே என்னாச்சு? எக்கனாமிக் டிப்ரெஷன் அடைஞ்சது. சரியா? ஆனா அமெரிக்கால 1927 வந்த மாதிரி இங்க பாதிப்பு வரல. இன்ஃபேக்ட் வராது. 1927-30 அமெரிக்கால வந்து சொன்னேன் இல்லையா, ஒரு வீடே $1 வித்தாங்க, குழந்தைகளை வித்தாங்கன்னா சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஆன நிலை உலகத்திலே நடந்தாலும் இந்தியாவுக்கு வராது. சரியா? அதுக்கு வந்து என்னன்னா நம்மளுடைய சேமிப்பு பழக்கம், சேவிங்ஸ். என்ன சார் போன கிளாஸ்ல சேமிப்பு முக்கியமா முதலீடு முக்கியமா கேட்கும் போது முதலீடுன்னு சொன்னீங்க. ஏன்னா இப்ப சேமிப்புன்றது முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அது எப்ப பாதுகாக்கணும்? உங்களை வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில பாதுகாத்து தப்பிச்சு விட்டு சேமிப்புன்ற பழக்கத்தினால மட்டுமே இந்தியாவில பாதிப்பு பெருசா நடக்கிறது இல்லை. சப்போஸ் உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல சம்பாதிக்க போகாமலே ஒரு வருஷம் 2 வருஷம் புருஷன் வீட்டுல உட்கார்ந்தாலும் சரியா, என்ன பண்ணிடலாம்? எதையாவது வந்து கழுத்துல காதுல இருக்கிற மூக்குல கழட்டி கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க? ஒரு 2 வருஷம் ஓட்டிட முடியும். நான் சொல்றது புரியுதா? அப்படி இல்லைனாலும் மாசம் மாசம் அக்கௌண்ட்ல நமக்கு 1000 ரூபாய் போட்டாவது நம்மளை ஓட்டிடுவாங்க. சரியா? ஏதாவது ஒண்ணு ரெண்டுமே நடந்ததுன்னா கொரோனா 10 வருஷம் நம்ம வீட்டுல உட்கார உட்காரலாம் இல்லையா? 10 வருஷம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா ஒரு 2 வருஷம் உட்காந்துட்டோம்ல. சரியா? இதுவே அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வந்து அதெல்லாம் கஷ்டம். சரியா? நான் சொல்றது விளங்குதா? ஏன்னா சேமிப்புக்கு அங்க வந்துட்டு உண்மை இல்லை. அவன் 1000 ரூபாய் சம்பாதிச்சானா 1000 ரூபாய் செலவு பண்ணிடுவான். சேமிக்கவே மாட்டாங்க. சேமிப்புன்றதே கிடையாது. எங்க தெரியுங்களா? வளர்ந்த நாடுகள்ல. ஏன் சேமிக்கணும்? வை டு ஹேவ் டு அப்படி கேட்பான். சேமிப்புன்றதே கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய ஒரே வாழ்க்கை நோக்கம் வந்து ஜாலியா இருக்கு, அவ்வளவுதான். அதனாலேயே அவங்க எந்த வேலையும் அடிப்பட்ட வேலையெல்லாம் செய்யறது இல்லை. நான் சொல்றது விளங்குதா? அடிமட்ட வேலைகளை என்ன பண்றது கிடையாது, செய்யறது கிடையாது. அந்த வேலைகளை செய்யறதுக்காக தான் நம்ம ஊர்ல இருந்து அங்க போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி நமக்கு பீகார்ல இருந்து யூபியில இருந்து இப்ப தமிழ்நாட்டுல வீடு கட்டுறதுக்கு ஆள் வேணுமோ இல்ல டைல்ஸ் போறதுக்கு வேணும்னா மூட்டை தூக்குறதுனா நம்ம ஊர்ல எவனும் போக மாட்டான். ஏன்னா எல்லாரும் படிச்சுட்டோம். சரியா? அதனால குறைஞ்ச 5-20 ரூபாய் கீழே போகணும்னா நமக்கு வந்து என்ன ஆகாது, ஃபுல் டைம் இல்லையா மூட்டை தூக்குறோமா அப்படின்னு போக மாட்டோம். சரிதானே? ஆனா இதுவே வந்து என்ன பண்ணுவோம்? அதே மூட்டை தூக்குற வேலைதான், ஆனா 1 லட்ச ரூபாய் சம்பளம் அப்படின்னு அங்க போய் தூக்குவோம். சரியா? ஏன் அது 1 லட்ச ரூபாய் இல்ல அப்படின்ற மாதிரி நிஜம்தான். சரியா? இன்னும் அங்க மூட்டை மட்டும் நம்ம இப்படி தூக்க மாட்டோம். அதே போல ஒரு மிஷின் வச்சிருக்கோம், ஃபோர்க் லிஃப்ட்னு ஒரு மிஷின் வச்சிருக்கோம். அதுல தூக்கி அப்படியே வச்சுட்டு பாத்தீங்களா? ஃபோர்க் லிஃப்ட் பாத்திருக்கீங்களா? அப்ப அது மூட்டை தூக்குறது. ஆனா மிஷின் தூக்குற மிஷின் ஆப்ரேட் பண்றது இப்படி கேம் விளையாண்டு அதை தூக்கி இப்படி வச்சீங்கன்னா முடிஞ்சு வச்சு. சூப்பர் மார்க்கெட்ல ஃபோர்க் லிஃப்ட் தான் ஒர்க் பண்றாங்க. சரியா? ஆனா சம்பளம் எவ்வளவு? 1 லட்ச ரூபாய். அப்ப விஷயம் அங்க இருக்கிறவன் அவனும் அவன் வந்து என்னது $1000 $2000 சம்பாரிச்சு அவன் $2000 செலவு பண்ணிடுவான். நாளைக்கு பத்தின கவலை இல்லை அவன். சரியா? ஆனா நம்ம ஊர்ல சேமிப்புங்கிற பழக்கம் இருக்கு. சரியா? அதனாலேயே நம்ம வந்து இட்ஸ் எ வெரி ஸ்டேபிள் மார்க்கெட். தெரிஞ்சுக்க. பெரிய பிளக்சுவேஷன்ஸ் வராது. இது வந்து பல வருஷமா வந்து யோசிப்போம். இப்ப 70 வருஷத்துல நம்ம இது வரைக்கும் கவுந்தது இல்லப்பா. சிம்பிளா தெரிஞ்சு 80 வருஷம் ஆக போதா? 80 வருஷத்துல நம்ம டிப்ரெஷன்ல போனது.
ஆனா டிப்ரெஷன் வரதுக்கான பல சந்தர்ப்பங்கள் வந்துட்டு போயிருச்சு. 2008 ஒண்ணு வந்தது, 1991 ஒண்ணு வந்தது, இப்ப மறுபடியும் ஒண்ணு வருன்றாங்க. 2024, 25ல மறுபடியும் வந்து இப்போ வரும் அப்படின்னு சொல்லி பல நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படியே வந்தாலும் சரியா, அப்படியே வந்தாலும் கவர்மெண்ட் அது பணத்தை போடுறதுக்குள்ள 1 வருஷமாவது ஆயிடும் இல்லையா? கவர்மெண்ட் பணத்தை போட்டு ஸ்டெப் எல்லாம் எடுக்கிறதுக்குள்ள மேக்ரோ எக்கனாமிக் பண்றதுக்குள்ள 1 வருஷமா டைம் ஆகும்ல. அது வரைக்கும் நம்மகிட்ட சேமிச்சுக்கிறது நம்மகிட்ட காசு இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படியாவது பண்ணி நம்ம பொழைச்சிடலாம். சரியா? சோ பாப்போம். அதுக்குள்ள நீங்க வேலைக்குள்ள போய் உட்காந்துங்க. கவர்மெண்டே தன்னுடைய அரசாங்க பணத்தை வந்து மக்களுக்கு கொடுக்குதுன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் கொடுக்காதா? கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு தான் முதல்ல அவங்களுக்கு. ஏன்னா நீங்க எல்லாம் போராட்ட பிரச்சனை பண்ணிடுவீங்க. சரி, அதனால முதல்ல உங்களுக்கு கொடுக்க போக மிச்சம் தான் என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு கொடுப்பாங்க. அதனால முதல்ல போய் உள்ள உட்காந்துக்குங்க. அடுத்தது என்ன? டீமோகிராபிக் டிவிடன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, இதை மறந்துடாதீங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க. டீமோகிராபிக் டிவிடன் என்றால், டீமோகிராபினா மக்கள், மக்கள் தொகை. டீமோனா மக்கள். டீமோ என்றால் கிரேக்க சொல். கிரேக்க சொல்ல என்ன அர்த்தம்? பீப்புள், மக்கள் அர்த்தம். சரியா? ரைட். டீமோகிராபி அப்படின்னா மக்கள் தொகை சார்ந்த படிப்பு. சரியா? டீமோகிராபி. டீமோகிராபி டிவிடெண்ட் அப்படின்னா டீமோகிராபிக் டிவிடெண்ட், அதாவது மக்கள் தொகையில எந்தெந்த வயசுல இருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்ற கணக்கு. அப்போ உதாரணத்துக்கு 0 to 20, 40, 60 to 80 வச்சுக்க. 0 to 20, 60 to 80. இவன் 20 to 30, 20 to 35, 35 to 60 வச்சுக்க. இப்ப எல்லா வயசும் வந்தாச்சா? என்னப்பா? 0 to 20, 20 to 35, 35 to 60, 60 to 80. இதுல அரசாங்க நாட்டுக்கு யாரால பயன்? யாரால நாட்டுக்கு பயன்? 20 to 35. இவனாலயா? சரி, பேர் வச்சிருவோம். A, B, C, D. யாரால பயன்? சீனால எந்த பயன் இல்லையா? B and C ரெண்டு பேர் தான் பிஎன்சியும் தான் சம்பாதிக்கிறாங்க. பிஎன்சினாலதான் டாக்ஸ் கலெக்ட் ஆகுது. பிஎன்சி தான் முக்கியமா இந்த 0 ஏவையும் பாத்துக்கிறாங்க, டியும் பாத்துக்கிறாங்க. சரியா? பிஎன்சி தான் யார் பாத்துக்கிறாங்க? ஏவையும் பாத்துக்கிறாங்க, டியும் பாத்துக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். டீமோகிராபிக் டிவிடெண்ட்ங்கிறது ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு டாபிக். தெளிவா கவனிக்கலாம் புரியாது. சரியா? அதாவது மக்கள் தொகைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பங்கு. எப்படின்னா ஏபிசிடின்னு மக்கள் தொகையை பிரிச்சோம்னா இந்த வயசுக்குள்ள இருப்ப, அதாவது ஏவும் சரி 0 to 20 வயசுல இருக்கவங்களும் அவங்க எந்த சம்பாதிக்கவும் முடியாது, வரியும் கட்ட மாட்டாங்க, அவங்களே பாத்துக்க முடியாது. 60 to 80 அவங்களே பாத்துக்க முடியாது. அவங்க யாரை நம்பித்தான் இருக்கிறாங்க? இந்த இளம் யூத். சார் அப்போ 35, 60 வயசுல இருக்கவங்க யூத்தா அப்படி கேட்க கூடாது. சரியா? இதுதான் சம்பாதிக்கிற வயது, ஏர்னிங் ஃபேஸ். அப்படி வச்சுக்கங்க, ஏர்னிங் ஃபேஸ். சரியா? ஏர்னிங் ஃபேஸ், சம்பாதிக்கக்கூடிய வயது 20 to 60. அது அவங்க அதிகமா இருக்காது. இங்க இந்தியா. அதுவே நீங்க அமெரிக்கா இப்ப ஜப்பான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜப்பான்ல வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அங்க யாருக்குமே கல்யாணத்தின் மீது நாட்டம் கிடையாது. சரியா? அதனால கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, குழந்தையும் பெற்றுக்க மாட்டாங்க. நான் எதுக்கு நானே இருந்துட்டு போறேன், இதுல எதுக்கு வந்து அப்பனா வந்து அவங்க வந்து செல்ஃப் ரிலீஷ்மெண்ட் கூட சொல்லலாம். அதாவது வந்து அவங்க இண்டிவிஜுவலாட்டி, திருமணத்தின் மீது எந்த நாட்டமும் இருக்காது. என்ன இருக்கு, எனக்கு சம்பாத்தியம் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் ஏன் ஒரு கமிட்மெண்ட்ல போகணும் அப்படின்றனால இண்டிவிஜுவலிட்டியில இருக்காங்க அங்கெல்லாம். வளர்ந்த நாடுகள்ல, குறிப்பா தென்கொரியா, வளர்ந்த நாடுகள்ல இண்டிவிஜுவலிசம் அதிகமாயிட்டு இருக்கு. இண்டிவிஜுவலிசம். சரியா? அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு தனிமை விரும்பிகள்னு சொல்லலாமா? தனிமை விரும்பிகள்னு சொல்லலாம்.
இண்டிவிஜுவலிசம் அதிகமா இருந்தனால மேரேஜ் அப்படின்றது நடக்கிறது கிடையாது. எங்கன்னா ரஷ்யா, அமெரிக்கா, குறிப்பா ஜப்பான், தென்கொரியா, அங்க வந்து என்னன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டா கவர்மெண்டே காசு கொடுக்குது. சரியா? ரஷ்யால 10 குழந்தைகளை பெத்துக்கிற அம்மாக்கு சூப்பர் மாம்னு ஒரு பட்டம் கொடுத்து, என்னது சூப்பர் மாம்னு பட்டம் கொடுத்து 13 லட்சம் ரூபாய் காசு தருது ரஷ்யா கவர்மெண்ட். சரியா? நம்ம ஊர்ல 2க்கு மேல பெத்துக்கிட்டா என்ன பண்ணிடுவாங்க? அவ்வளவுதான், சண்டைக்கே வந்துடுவாங்க. சரியா? எதுக்கு அப்படின்றாங்க. அதனால அங்க மக்கள் தொகை முக்கியம். காரணம் என்னன்னா அங்க பொருளாதாரம் வந்து சீர்கெடுது. எதனால அப்படின்னா மக்கள் தொகையோடைய அடிப்படையில. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப ஜப்பான், குறிப்பா ஜப்பான், தென்கொரியா எடுத்துப்போம். ஜப்பான், வடகொரியா இல்ல, தென்கொரியா, மாத்தி சொல்லிடாதீங்க. 2 கொரியா இருக்கு, அப்படியே ஆப்போசிட் ரெண்டும். சரியா? ஜப்பான், தென்கொரியா 2 இடத்துலயுமே 60 to 80 கூட இல்ல, 60 to 100 ஜப்பான்ல நீண்ட நாள் வாழ்றாங்க. சரியா? நீண்ட நாள் வர்றாங்க. 60 to 100 அந்த அந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கிறவங்க 50% மேல இருக்காங்க. சரியா? 0 to 20 அவங்க ஒரு 25% இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், 20 to 60 எத்தனை பர்சன்ட் இருப்பாங்க? வெறும் 25%. அப்போ 25% மக்கள் 75% மக்களை பார்த்துக்கணும். சரிதானே? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இதெல்லாம். சரியா? 25% மக்கள், 25% ஆஃப் பீப்புள் 75% ஆஃப் பீப்புளை பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. அது சாத்தியமா? கஷ்டம். நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது. நம்ம 60% வந்து யூத் இருக்காங்க. 60% யூத், 40% தான் டிபெண்டன்ட். டிபெண்டன்ட்னா நாடி வாழ்பவர்கள். 0 to 20 நாடிதான் வாழ்ந்தவன். சரி, எனக்கு 25 வயசாவது இன்னும் நாடிதான் வாழ், அதெல்லாம் கணக்குல கிடையாது. இது வந்து 0 to 20ங்கிற கணக்கு தான். சரியா? 25, சிலர் 25, சிலர் 30. ஓகேவா? ஒரு கட்டத்துல வந்துருவீங்கல்ல, வந்துதானே ஆகணும். பொறுப்பை கையில் எடுக்கணும், வீட்டு பொறுப்பை. அப்ப எடுக்கும் போது டிபெண்டன்ட் ஃபேஸை விட யூத் ஃபேஸ் அதிகம். அதனால இந்தியா வந்து டெமோகிராபிக் டிவிடெண்ட்ல யூத் நிறைந்த ஒரு நாடா இருக்கு. சரியா? அப்போ மக்கள் தொகை நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்றதை விட குழந்தை பத்திக்கிறது நல்லதா கெட்டதா? உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம், ஆனா நாட்டுக்கு ரொம்ப அவசியம். சரியா? குழந்தை பெற்றுக் கொள்வது, குழந்தை என்பது உங்களுக்கு செல்வமோ இல்லையோ, நாட்டுக்கு லாங் டைம் இன்வெஸ்ட். சரியா? நாட்டுக்கு அது முதலீடு. ஒரு நாடு நல்ல முதலீடு செய்யணும்னா நாட்டு மக்களை என்ன பண்ண சொல்லணும்? குழந்தைகளை பெற்றுக்க சொல்லணும். அதுதான் இப்ப என்ன பண்ணுது தென்கொரியா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து திருமணத்தை செய்யணும் கட்டாயம்னு சொல்லுது. பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள்ல கம்ப்ளீட் கவர்மெண்ட் சப்போர்ட் தான். நீங்க குழந்தைய பெத்தா மட்டும் போதும், மத்தபடி அது சம்பாதிக்கிற வரைக்கும் அது எங்களுடைய பொறுப்பு, நீங்க 1 பைசா செலவு பண்ண வேண்டாம், நாங்க மாசம் மாசம் அமௌண்ட் தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பயும் ஜெர்மனில அப்படிதான். ஜெர்மனில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் டாப், பிரைவேட்டை விட கல்வி. ஏன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ எஜுகேஷன், கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஹெல்த்தோ சுகாதாரமும், கல்வி, குழந்தைக்கு சைல்டு சப்போர்ட் கம்ப்ளீட்லி ஜெர்மனில ஃப்ரீ. எல்லா வளர்ந்த நாடுகளும் ஃப்ரீ. காரணம் அங்க ஆளே இல்லை, அதான் பிரச்சனை. சரியா? நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க, அது நமக்கு பிளஸ். ஆனா இப்ப நம்ம குறைச்சிட்டோம்னா, சரியா, இப்போ 2க்கு 2 அப்படி போயிட்டு இருந்தா மெயின்டைன் ஆகும். 2க்கு 1 மாத்திட்டீங்கன்னா நம்மளும் ஒரு 30 வருஷத்துல என்ன ஆயிரும்? அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவோம். சின்ன குழந்தைங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும், முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்ப முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் போது நம்ம என்ன ஆயிடுவோம்? நம்மளுடைய நாடு பொருளாதாரம் கீழே தள்ளப்படும். சரியா? சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறனாலதான் அவன் என்ன பண்றான்? கம்ப்ளீட்லி ஆட்டோமேஷனுக்குள்ள போறான். ஆட்டோமேஷன், அங்க ஆளே கிடையாது, ஆட்டோமேஷன். ஜப்பான் யோசிச்சு பாருங்க, ஜப்பான்ல எப்படி பொழப்பு நடத்த முடியும்? ஒரு காரை துடைக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. சரியா? எதுவுமே இருக்கும் அங்க, உங்களுக்கு ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. வெறும் 25% தான். அப்போ அவன் எப்படி செஞ்சான் அந்த வேலையெல்லாம்? ஒரு கார் கழுவணும் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன் என்னது? தானியங்கி, எல்லாம் தானியங்கி. அதனாலதான் உலகத்துடைய எல்லா தானியங்கிகளுமே ஜப்பான் தான். வீடு கூட்டுறதுக்கு மிஷின்,
எல்லார் வீட்லயும் வீடு கூட்ட மிஷின் இருக்கும். எல்லார் வீட்லயும் வீடு கூட்ட மிஷின் இருக்கும். சரியா? வேலை பார்க்கறவனுக்கு எங்க இவங்க இருக்காங்கல்ல, லைக் சிக்னல்ல இருப்பாங்கல்ல, டிராபிக் போலீஸ்க்கு ஏசி ட்ரெஸ் தெரியுமா? நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போது கூகுள் ஏசியில ட்ரெஸ்ஸா அப்படின்னு. ஏசி ட்ரெஸ் அவங்க ஒரு போட்டு ஜர்க்கின் போட்டுக்கிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள மட்டும் ஏசி வரும். ஏசி ட்ரெஸ். சரியா? வீட்டுல ஃபேனை கழட்டி மாட்டுறதுக்கு வரக்கூடிய மெக்கானிக் கூட ஏசி ட்ரெஸ் தான் போட்டிருப்பான். கவர்மெண்டே கொடுக்குது. சரியா? ஜப்பான்ல என்ன சார் வெயிலுக்கு போகுது, இங்க அடிக்குது பாருங்க வெயில் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க கம்ப்ளீட்லி ஆட்டோமேஷன். அது ரொம்ப இதுதான் என்னது, இதுதான் வளர்ந்த நாட்டுக்கான குவாலிட்டி. நம்ம ஊர்ல வெயில் அடிச்சா என்ன, அடிக்காட்டி என்ன, நமக்கு வேலை செஞ்சாயா அப்படின்னு தான். ஆனா அங்க கிடையாது, அப்படி கிடையாது. சரியா? சோ இந்த மாதிரிதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப கம்பல்சரியா ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா? உயிருக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. சரியா? அண்ட் கம்ப்ளீட்லி எல்லாமே ஆட்டோமேஷன். சரியா? எந்த கடையிலும் ஆள் இருக்க, ஃபுல்லா கியோஸ்க்கு தான். கியோஸ்க்னா என்னது, நீ வரியா காயினை போடுறியா, அதுவாவே டபக்கன் மிஷின்ல இருந்து கீழே விழும், எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. செல்ஃப் சர்விங் தான். பரிமாறுறதுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, ஹோட்டல் போனீங்கன்னா பரிமாறுவாங்கல்ல, வேற வாங்க அப்படின்னு. அங்க வேற எல்லாம் இருக்க மாட்டியான், நீயா போ, தட்டு எடுத்துட்டு போ, என்னது அதுவா விழும், சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கு. ஏன்? இது ஆள் இல்ல, ஆட்டோமேஷன். வேற வழி அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? அவன் ஊர் ஆளே இல்லைங்க. அப்ப அந்த மாதிரி நிலைமை இந்தியாவுக்கு வந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. வராது, அது ஒரு விஷயம். சரியா? ஆமா, நாம இருவர் நமக்கு இருவர்னு போயிட்டு இருந்தா பிரச்சனையே இல்லை, அப்படியே ஜம்முன்னு போயிடலாம். நம்ம மைண்ட் அப்படியே 150, 140, 150, 160ன்னு போய் அப்புறம் அப்படியே 140 நின்றுடும். அதான் டீமோகிராபிக் டிவிடெண்ட். புரியுதா உங்களுக்கு? இந்த கான்செப்ட் புரியாது, ஐ மீன் ஸ்கூல் புக்ல தெளிவா இருக்காது. எழுதிக்கிட்டீங்க, எழுதிக்க ரொம்ப முக்கியம். இந்தியால மேக்சிமம் பர்சன்டேஜ் யார் இருக்கா? யூத் இருக்கா. அப்போ மனிதனும் ஒரு முதலீடு தான். மனிதனும் ஹியூமன் கேபிட்டல், ஹியூமன் ரிசோர்சஸ். மனிதன் என்பவன் ஒரு வளம். பொருளாதாரத்துல மனிதனும் என்னதான் வளம் தான். தங்கம், வைரம், நிலக்கரி, பெட்ரோல் போல யாரு? மனிதனும் யாருதான்? வளம் தான். ஆனா என்ன மனிதன்? 0 to 20 இல்ல, 60 to 80 இல்ல, 20 to 50, 20 to 60 ஆச்சு. இளம் மனிதன். அவன் தான் என்ன பண்ணுவான்? எல்லாரும் சம்பாதிக்க மனிதன் சொல்லாமா? சார் வீட்டுல வெட்டியா உட்காந்துருக்கேன், அவன் இல்ல, அவன் வரமாட்டான், லிஸ்ட் அவுட், வெளில போ. சம்பாதிக்கின்ற, வரி கட்டுகின்ற மனிதன் யாரு? பொருளாதாரத்துக்கு வளம். சரி சரி, என்ன வீக்னஸ்? என்ன? நிறைய மக்கள் தொகை இல்லையா? மக்கள் தொகைங்கிறது வந்து சார் இப்பதானே சார் முன்னாடி பிளஸ் நீங்க இப்ப மைனஸ்ன்றீங்க அப்படின்னா, இளம் சமுதாயத்தினர் இருப்பதனால பிளஸ், ஆனா டோட்டலா பாப்புலேஷன் என்ன மைனஸ். ஏன்? இப்ப பிசிஐ கால்குலேட் பண்ணுவோமே, பர் கேபிட்டல் இன்கமே கால்குலேட் பண்ணுவோம். பர் கேபிட்டல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஒட்டுமொத்த வருமானத்துல மக்கள் தொகையை தான் வகுப்போம் இல்லையா? அப்படி வகுக்கும் போது பொருளாதாரத்தின் நோக்கம் என்ன? எல்லாவற்றையும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதுதான் பொருளாதார நோக்கம். அப்போ எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அப்பா கஷ்டப்படுவார்ல. இப்போ 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறப்பா 2 பசங்க, 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறப்ப அதே 1 லட்சம் சம்பாதிக்கிற 10 பசங்க. அப்ப 2 அப்பாவும் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாலும் பணக்காரன் தான். அப்படியா? இல்ல, 2 குழந்தைங்க இருக்கக்கூடிய அப்பா தான் பணக்காரர், 10 குழந்தைங்க இருக்கக்கூடிய அப்பா ஏழை தான். ஏன்? அப்போ இங்க மக்கள் தொகை முக்கியம். நான் சொல்றது விளங்குதா? ஒரு வகையில பார்த்தா அது பிளஸ், இன்னொரு வகையில பார்த்தா அது. அதுவே 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறப்பா 2 குழந்தைங்க 2 பேர் பெருசாகி அவனும் தலைக்கு 1 லட்சம் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வரான், அப்போ பிளஸ். சரியா? அப்போ அது பிளஸ். அந்த மாதிரி கான்செப்ட்ல அது. ஆனா நம்ம வந்து என்னது, நமக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்கனால சைனாவை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆயிடுச்சு பழைய புக்கு. சரியா? ஓவர்டேக் சைனா நியர் ஃபியூச்சர் பண்ணியாச்சு. இப்போ உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை இந்தியா தான். 143 or 144 ஐசு. சரியா? ரைட். அப்புறம் என்ன? சமமின்மை. சரியா? ஒரு பணக்காரருக்கும் ஏழைக்கும் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டி என்ன? பாவர்ட்டி என்ன? ஏழ்மைங்கிறது அடிப்படை தேவைகள் அப்படின்று இருப்பதுக்கு வந்து ஏழ்மை கிடையாது முதல். சரியா?
நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் இங்க எக்கனாமிங்கிறது நீடுக்கும் வாண்ட்டுக்கு தான். நீடுக்கும் வாண்ட்டுக்கும் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? ஏழு என்ன யாரு? இந்தியாவில பசினாலாம் யாரும் சாவறது இல்லை, குறிப்பா தமிழ்நாட்டுல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ்ல எங்க கடைசியா கேள்விப்பட்டிருக்கீங்க? பசியில் வாடி ஒருவர் மரணம் வந்திருக்கா? கடைசியா அப்ப கேள்விப்பட்டீங்க? சரி, இந்தியாலயாவது? அப்ப வறுமைன்னா பசியில வர்றதா வறுமையா இந்தியால? தவறா புரிஞ்சுச்சிருக்கீங்க பாத்தீங்களா? வறுமைன்னா என்ன? அத்தியாவசிய தேவைகள் கூட கிடைக்காமல் இருக்கிறது வறுமை சார். இப்பதான் நான் சொன்னேன், அத்தியாவசிய தேவைகள் அப்படின்றது வேற, தேவைன்றது வேற. நீடு கிடைக்காத வறுமை. பாவர்ட்டினா என்ன? வறுமை என்பது என்ன? நீடு இல்லாமையா, வாண்ட் இல்லாமையா? நீடு இல்லாத. இது தேவைகள். சரிங்க சார். வாண்ட் இல்லாம. சரியா? இங்க யாரும் அத்தியாவசியம் என்ன? அத்தியாவசிய தேவைகள்ங்கிறது என்ன சொல்லுங்க பிரியா மேம்? உணவு, உடை, இருப்பிடம். சரி, இது இல்லாம தான் இந்தியால இருக்காங்களா? உணவோ உடையோ இல்ல. தமிழ்நாட்டு எடுத்துப்போம். எத்தனை பேருக்கு உணவு, உடை, இருப்பிடம் இல்லாம இருக்காங்க சொல்லுங்க? பிச்சைக்காரனும் 3 வேளை சாப்பிட்டுட்டு தாங்க இருக்கான். அது போல தெரிஞ்சுக்கங்க. நம்ம பிச்சைக்காரன் நம்ம சொல்லக்கூடிய நபரும் அவனுக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 200 ரூபாய் கரெக்ட் ஆயிருது மினிமம். சரியா? 20 பேரை பார்த்தா ஆளுக்கு 10 ரூபாய் முடிஞ்சு 200 நாளுமே மாசம் earning 6,000 மினிமம். எப்படி 10 ரூபா தான் கரெக்டா? 20 பேரை பார்த்தாலும் 200 ரூபா ஆச்சா இல்லையா? 30 நாளைக்கு எவ்வளவு? 6000. ஆமாவா இல்லையா? போன் வச்சிருக்கான், ரீசார்ஜ் பண்றான், ஜியோ பிளான் இருக்கு. நீங்க பார்க்க மாட்டீங்க, இருந்தா போடுவீங்களா? சரியா? நீங்க பார்க்க மாட்டீங்க. So you think food, cloth, shelter, water is the main thing which causes poverty? No, you are wrong. Want என்றது வேற. வீடு, ஹவுஸ், எலக்ட்ரிசிட்டி. சரியா? இதெல்லாம் சொல்லணும். வெஹிக்கல், வண்டி. சரியா? கல்வி, வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட். இதுதான் ஒரு மனிதனுடைய தேவைகள். நல்லா புரிஞ்சுங்க. பாவர்ட்டி 2 வகை, ஏழ்மை என்பது 2 வகை. ஏழ்மை என்பது எப்படி வகைப்படும்? 2 வகைப்படும். ஒண்ணு முழுமையான ஏழ்மை, அப்சல்யூட் பாவர்ட்டி. இன்னொன்னு ரிலேட்டிவ் பாவர்ட்டி. ஒண்ணு முழுமையான ஏழ்மை, இன்னொன்னு ஒப்பிட்டு ஏழ்மை. இன்னொன்னு என்ன? ஒப்பிட்டு ஏழ்மை. சரியா? ரைட். சோ ஸ்கார்சிட்டி. பாவர்ட்டிங்கிறது என்ன? ஏதோ ஒண்ணு கம்மியா இருக்கு. லேக் ஆஃப் சர்டன் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் பொசிஷன் ஆர் மணி. சரியா? ஏதாவது ஒரு பொருள் அல்லது பொருளோ பணமோ குறைவாக இருப்பதற்கு பேர் ஏழ்மை. எக்ஸ்பிளனேஷன் அதான் கொடுத்திருக்கான். என்ன கொடுத்திருக்கான்? பொருளோ பணமோ குறைவாக இருப்பதற்கு பேரு ஏழ்மை. சர்வதேச வறுமை கோடு. வறுமை கோடு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு கோடு போட்டுக்கிறாங்க. சரியா? ஒரு கோடு போட்டுட்டு இதுக்கு இப்படி இருந்தா இவங்க எல்லாம் வறுமையானவர்கள், இதுக்கு மேல இருக்கவங்க பணக்காரர்கள்னு ஒரு கோடு போடுறாங்க. சரியா? ஒரு கற்பனையான ஒரு கோடு தான். சரியா? சர்வதேச இன்டர்நேஷனல் பாவர்ட்டி லைன், வறுமை கோடு. என்னன்னா $1.9, $1.90, $1.90. $1.90 கம்மியா ஒருத்தன் சம்பாதிக்கிறான் பர் டே. $1.90 அப்படின்னா எவ்வளவு ஆச்சு? நந்திகா சொல்ல பார்ப்போம். $1 எவ்வளவு?
82 ரூபாய் சார். எவ்வளவு? 82. 82 இல்லையா? 80 அன்னைக்கு பார்த்தோம்லமா 82 ரூபா. சரியா? சோ 82 அப்ப எவ்வளவு ஆச்சு? $2 ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டா 150. 160 ரூபா வச்சுப்போம். சரியா? ஒரு நாளைக்கு 160 ரூபாய்க்கு கம்மியா சம்பாரிச்சீங்கன்னா மட்டும்தான் 160 ரூபாய் கீழே சம்பாதிக்கிறவன் வறுமையில் இருக்கான்னு சொல்லி என்ன சொல்லுது உலக வங்கி சொல்லு. அப்போ 160 ரூபாய் கீழே சம்பாரிச்சாலே நீ நம்ம ஏழையே தான், அதை தெரிஞ்சுக்க. அப்படிதான் உலக வங்கியே சொல்லுது. சரியா? அப்ப 120 ரூபாய் சம்பாதிக்கிறவன் வந்து யோசிச்சு பாருங்க. இப்போ நாமக்கல் 120 ரூபாய் சம்பாரிச்சா உணவு உடை தாராளமா 3 வேளை பெரிய ஹோட்டலே சாப்பிடலாம் 120 ரூபாய் இருக்கா. சரியா? காலையில 4 தோசை 40. சரியா? மதியம் ஃபுல் மீல்ஸ் 80, 120. அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் ஒரு 4 தோசை ஆச்சா. என்னப்பா வேணும் உங்களுக்கு? சரியா? மரத்துக்கடியில உட்காந்துட்டு சாப்பிட 120 ரூபா இருந்தா தாராளமா சாப்பிடலாம். ஏன்னா உடை உணவு பிரச்சனையா? அப்ப அதுதான் சொல்றேன், அத்தியாவசியங்கிறது இங்க விஷயம் கிடையாது. ஏழ்மை என்பது அத்தியாவசிய பிரச்சனை இல்லை, தேவைதான் பிரச்சனை. சரியா? நீட்னால பாதிக்கப்படுறவங்க அதெல்லாம் ரொம்ப கம்மி உலகத்துல. மால்நரிஷ்டா இருப்பாங்க. மால்நரிஷ்ட்னா ஊட்டச்சத்து குறைபாடு அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா என்ன சாப்பாடு கிடைக்குதோ அதான் அவங்க சாப்பிடுவாங்க. ஆனா ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும், உடம்புல குறைகள் நிறைய இருக்கும். சரி, ஏழ்மையில இருக்குங்க. ஆனா பசியால் வாட மாட்டாரு. பசியால் வாடுவதுங்கிறது எப்ப தெரியுமா? பஞ்ச வரும்போது தான். இந்தியால இந்த மாதிரி செத்து போயிருக்காங்களா? செத்து போயிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன், 10க்கும் மேற்பட்ட பஞ்சத்துல 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? பெங்கால் ஃபெமைன் எந்த வருஷம்? பெங்கால் ஃபெமைன், வங்காள பஞ்சம் 1772. ஒழுங்குமுறை சட்டத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி 1772 அந்த ஒழுங்குமுறை சட்டம் வந்ததுக்கான காரணமே அந்த பஞ்சம் தான். 1 கோடி பேர் செத்து போனாங்க இல்லையா? ரைட். அதே மாதிரி இப்போ இந்த கணக்கின்படி, சரியா, இந்த கணக்கின்படி நம்ம உலகத்துக்கு சொல்றது, இந்தியாவுக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல, சர்வதேச வறுமை கோடுன்னு சொல்றோம்லப்பா, அது உலக அளவுல சொல்றது. இந்தியாவுக்கு ஒரு வறுமை கோடு போடணும் தானே? என்னப்பா? 2011 படி தேசிய வறுமை கோடு, நேஷனல் பாவர்ட்டி லைன் கீழே இந்தியாவுல 21.9% மக்கள் வாழ்கிறார்கள். 21.9% மக்கள் வாழ்கிறார்கள். வறுமை எப்படி வகைப்படுகிறது? 2 வகைப்படுகிறது. ஒண்ணு என்ன? முழுமையான வறுமை, இன்னொன்னு ஒப்பீட்டு வறுமை. முழுமையான வறுமைங்கிறது கம்ப்ளீட்டா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது என்னது, சாப்பாடும் இல்லைங்க, இருக்கிற இடமும் இல்லைங்க, அந்த மாதிரிதான் அப்சல்யூட் பவர். சரியா? இந்த அத்தியாவசியமோ இல்ல நீடோ வாண்டோ ரெண்டுமே கிடைக்காத நிலைமை, நீடுக்கும் கஷ்டம் வாண்டுக்கும் கஷ்டம் அப்படின்னா அது அப்சல்யூட். ரிலேட்டிவ் அப்படின்னா ஒப்பீட்டு, கம்பேர்டு பவர், கம்பேரிட்டிவ் அப்படின்னா, சார் அவன் பாருங்க சார், அவன் மாடி வீட்டுல குடி இருக்கான், நான் குடிசை வீட்டுலதான் இருக்கேன். குடிசை வீட்டுல இருக்கிறவனுக்கு மாடி வீட்டுல இருக்கிறவனோட ஏறி தானே இல்லையா? அப்படியா? ஆமாவா இல்லையா? சைக்கிள் வச்சிருக்கவனுக்கு கார் வச்சிருக்கின்ற ஏழைதான், கார் வச்சிருக்கிறவன் பிளைட் வச்சிருக்கின்ற ஏழைதான். அப்ப ஒப்பீட்டு வறுமைன்னு சொல்றது ரிலேட்டிவ் ப்ராவர்ட்டி. அப்புறம் எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே ரிலேட்டிவ் பவர்ட்டி, ரிலேட்டிவ்லி புவர் தான். சரியா? அம்பானியை கம்பேர் பண்ணா தமிழ்நாடே புவர் தான் இல்லையா? ஆமா. சோ ரிலேட்டிவ் புவர். எனக்கு என்ன புரியுதா இல்ல கஷ்டமா இருக்கா? கோப் பண்ண முடியுதா நான் சொல்றதோட? ரைட். சோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு நம்ம இதுதான் சொல்றோம், வறுமை கோடு. சோ இந்த சமமின்மையும் வறுமையும் பாத்தீங்கன்னா இந்தியால நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் விலைவாசிகள் உயர்வு, விலைவாசி என்ன ஆயிட்டு இருக்கு? ஏறிக்கொண்டே போகுது அப்படின்றாங்க. அப்புறம் என்ன? உள்கட்டமைப்பு வசதிகள் ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லா தேவைகளும் இந்தியாவில் இருக்கான்னா இல்லை. சரியா? வேலை வாய்ப்பு குறைவு, வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு, வேலை வாய்ப்பு குறைவாக உண்டு. அடுத்தது என்ன? தொழில்நுட்ப
வளர்ச்சி இல்லை, தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை. சரி, இன்னுமே இப்போ நீங்க அமெரிக்காலாம் போனீங்கன்னா உங்களுக்கு விவசாயத்திலே அவ்வளவு தொழில்நுட்பத்தை நீங்க பார்க்கலாம். சரி, ஆனா நம்ம ஊர்ல இன்னும் கையில தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, அவுடேட்டடா இருக்கும். நம்ம என்னவா இருக்கும்? அவுடேட்டடா இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்தியாவுடைய மைனஸ், வீக்னஸ். இந்தியாவுடைய பிளஸ் பார்த்துட்டோம், இந்தியாவுடைய மைனஸ் பார்த்துட்டோம். சரியா? இந்தியாவுடைய பிளஸ், இந்தியாவுடைய மைனஸ். நான் மறுபடியும் சொல்றேன், 11th ஸ்டாண்டர்ட்ல நிறைய ஃபேக்ட் கொட்டி கிடக்குது. சரியா? இதுல இருந்தே 40%, இப்போ 8 கொஸ்டின் வருது அப்படின்னா, சரியா, 3 கொஸ்டின் 11th ஸ்டாண்டர்ட்ல இந்த 4% வந்துடும். சரியா? மினிமம் 3 கொஸ்டின்ஸ் 11th 4 வந்துடும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். 11th முக்கியம். மிச்சத்தை நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம்.